ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதை போய் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்த செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காட்டும். நம்ம அங்க வரைஞ்சது எனக்கு எந்த இடத்துல இருக்கு மந்த்லில அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இதே போய் நான் ஒரு ஹவர்லில பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஹவர்லில அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இங்க நமக்கு காட்டும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்த ஹைலைட் பண்றதுக்கும் பாக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வருது, அந்த பாக்ஸுக்கு அது சார்ட் நமக்கு பாக்ஸ்க்குள்ள போயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கும் இந்த ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுல வேற என்ன ஆப்ஷன்ஸ் வேற என்ன டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஒரு சேவ் பண்ண முடியுங்களா? பண்ணலாம். லாஸ்டா சொல்றேன் சார் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த டெக்ஸ்ட்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சார்ட்டை நம்ம எப்போ பார்த்தாலும் உட்காந்து என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு சார்ட் பாக்குறோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு 10 சார்ட்லாம் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, ஞாபகம் இருக்காது. என்ன சார்ட் பார்த்தோம், அந்த இடத்துல என்ன என்ட்ரி பார்த்தோம், அதெல்லாம் நமக்கு என்ன ஆகாது, ஞாபகம் இருக்காது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சார். ஸோ அந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன அனலைஸ் பண்றோமோ அந்த அனலிசிஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை தாண்டா நான் ஒரு பையன் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல, இப்போ இந்த இடத்த தாண்டா எனக்கு வந்து இந்த ஸ்டாக் பை ஆகும், நான் பை என்ட்ரி போகணும், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனை தாண்டா செல் என்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்றேன்னு வச்சுக்கலாமே. நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் டூலை எடுத்து இந்த இடத்துல அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பையபோ வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா அதை ஃபுல்லா நான் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். நான் இப்போ அந்த சார்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஞாபகப்படுத்தும். சரியா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு டபுள் டாப் இருக்கு, டபுள் பாட்டம் இருக்கு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி திரும்ப அந்த சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு குவிக் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணிட்டோம், இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இது இந்த டூல்ல எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்குல்ல பேட்டர்ன் XABCD இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுல எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு டூல். சரியா? இதை வந்து டேட் ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 டூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு 3 லைன் மாதிரி போட்டு ஒரு டூல் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இங்க டேட் ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்சுன்ற 2 டூல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரு 2 டேட்டுக்குள்ள இன்டர்வெலை காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கேண்டிலுக்குள்ள இன்டர்வெலை காட்டும். ஸோ இப்போ இந்த கேண்டில் இருந்து இப்போ எனக்கு இந்த கேண்டில் எத்தனை நாள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இது எனக்கு காட்டும் 71 days 50 bars அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே இது எனக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் வைப்போம். ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு டபுள் டாப் டபுள் பாட்டம்ல டார்கெட்ஸ் எல்லாம் பெர்சன்டேஜ்ல எடுப்போம், பெர்சன்டேஜ்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் வைப்போம். இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போயிருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கு, இல்லை ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஒரு 2% வைக்கணும், 3% வைக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் எடுத்து என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுவோம். சரியா? டேட் ரேஞ்சுன்றது 2 கேண்டிலுக்கான இன்டர்வெலை நமக்கு கால்குலேட் பண்ணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல்ன்றது எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் இறங்கி இருக்கு, நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா எத்தனை பெர்சன்டேஜ் வைக்கணும், அதுக்கெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் யூஸ் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த ஜூம் இன் ஆப்ஷன். ஸோ இது வந்து இப்போ எனக்கு ஏதாவது சார்ட் வந்து நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேண்டில் இல்லை இடத்துல ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜூம் இன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் கிளிக் பண்ணா திரும்ப ஜூம் அவுட் ஆயிடும். சரியா? ஸோ இந்த ஜூம் இன்ன நீங்க எங்க இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துலயும் இருக்கும். கீழே இந்த இடத்துல பிளட் அப்படி தெரியும். இந்த பிளட்ல பிளஸ் மைனஸ் இருக்கும். இந்த பிளஸ் மைனஸை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன ஆகும், நமக்கு சார்ட் பெருசாகும். இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இது ரைட்ல மூவ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட்ல மூவ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் இதை வந்து மேக்னெட் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மேக்னெட் மோட், மேக்னெட் டூல், மேக்னெட் ஆப்ஷன் இது.
ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு கேண்டிலோட நான் இப்போ ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டாப் லாஸ் போடும்போதெல்லாம் நம்ம அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் எனக்கு ஒரு அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த இடத்துல ஃபுல்லா நான் என்ன பண்ணலாம், இந்த மேக்னெட் மோட வச்சு அந்த ஸ்டாப் லாஸை கால்குலேட் பண்ணலாம், மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம், மொமெண்டம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது மேக்னெட் மோட கிளிக் பண்ணிட்டு நான் வரைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் மேனுவலா ஏதாவது தப்பு பண்ணால் கூட இது எக்ஸாக்டா என்ன பண்ணும்னா அந்த கேண்டலோட லோ ஹையை கேட்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நான் எனக்கு இதுக்கு கீழேன்னு வச்சுக்கலாமே, இதுக்கு கீழே தான் நான் ஸ்டாப் வைக்கணும். நான் போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் 1 இன்ச் நான் ஏற்றி வச்சாலோ இல்லை இறக்கி வச்சாலோ கூட அந்த பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் மாறும். நமக்கு இங்க 0.25 0.32 இந்த மாதிரி பெர்சன்டேஜஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லிப்பேஜஸ் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வைப்போம். ஸோ அப்படி நான் லைட்டா அப்படி ஒரு பாயிண்ட் மாத்தி வச்சா கூட எனக்கு அங்க கால்குலேஷன்ஸ் மாறும். ஸோ நான் அந்த மேக்னெட் மோட வச்சு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் மேனுவலா போய் ஏதாவது மாத்தி தப்பா வச்சாலும் கூட அது எக்ஸாக்டா அந்த கேண்டிலோட விக்க கேட்ச் பண்ணும், லோவை கேட்ச் பண்ணும். அதே மாதிரி இப்போ மேல இருந்து நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த கேண்டிலோட ஹையை கேட்ச் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வச்சாலும் கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல கேண்டில் இந்த இடத்துல வைக்கிறேன், பட் அது என்ன பண்ணும், எக்ஸாக்டா அந்த கேண்டிலோட ஹை எதுவோ அதுதான் கேட்ச் பண்ணும். ஒருவேளை பாடியில வைக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்டா அந்த பாடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்க்கும். கேண்டிலோட பாடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, கீழே வைக்கிறோம் அப்படின்னா பாடியோட க்ளோசிங் பாயிண்ட் எது அப்படின்னு கரெக்டா வைக்கும். சரியா? ஸோ எனக்கு எங்கெல்லாம் அக்யூரசி இம்பார்ட்டனோ அந்த இடத்துல ஃபுல்லா மேக்னெட் மோட வச்சு என்ன பண்ணும், ட்ரா பண்ணும். மற்ற இடத்துல மேக்னெட் மோட் ஆன் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இந்த மேக்னெட் மோட் ஆன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் வரையும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரைகிறதுக்கு. டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா, கரெக்டா நம்ம ஏன்னா ஃபாஸ்டா வரையணும்னு நினைப்போம், பட் அது என்ன பண்ண கூடாது, நம்மள இதாகும், வரைகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எங்கெல்லாம் அக்யூரசி பார்க்குறோமோ அந்த இடத்துல மட்டும் மேக்னெட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க, மற்ற இடத்துல மேக்னெட் மோட் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஐ ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஐ ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சார்ட்ல வரைஞ்சிருக்கோம், வரைஞ்சதை வந்து எனக்கு என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணணும், பட் பெர்மனண்டா எரேஸ் பண்ண வேண்டாம், டெம்பரரியா எனக்கு இப்போ இந்த சார்ட் கிளியரா எல்லாம் பார்க்கறதுக்கு அதுக்கு மட்டும் ஹைட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் ஹைட் ஆயிடும். சரியா? யூஸ்வலா சார்ட்ல ஏதாவது அப்படி வரைஞ்சி வச்சிருக்கோம், ஸோ அது ஹைட் ஆகிறதுக்கு என்ன பண்றோம், இந்த ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். பெர்மனண்டா டெலிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிரீன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பெர்மனண்டா டெலிட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் நம்ம இங்க யூஸ் பண்ற டூல்ஸ். சரியா? மேல என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேல ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ஹோம் பேஜ்ல இருந்து வருவோம். ஹோம் பேஜ்ல போய் அந்த ஸ்டாக்கை நம்ம சர்ச் பண்ணி இந்த பேஜுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சர்ச் பாக்ஸ்ல இருந்தே வேற ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஈஸியா போய்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வேற இதுக்கு போய்க்கலாம். இப்போ நீங்க இங்க போய் செலக்ட் பண்ணியும் சர்ச் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஜஸ்ட் கீபோர்ட்ல இந்த மாதிரி என்ன லெட்டர் டைப் பண்றீங்களோ அதுக்கான சர்ச் ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இப்படி வரும். இங்க இருந்தும் என்ன பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். சரியா? இது ஃபுல்லா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைம் இன்டர்வல்னு சொல்லுவோம். இங்க மேல இருக்குல்ல 5, 1, H, 1D இதெல்லாம் என்னன்னா 1 மினிட்ல இருந்து 1 மந்த் வரைக்கும் இருக்கிறதுக்கான சார்ட். 1 மினிட்டோட சார்ட் அப்படின்னா எனக்கு இந்த ஒவ்வொரு கேண்டலோட வேலிடிட்டி ஒவ்வொரு நிமிஷம்னு அர்த்தம். ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டலோட வேலிடிட்டி 5 நிமிஷம். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். 1 மந்த்னா அந்த கேண்டலோட வேலிடிட்டி 1 மந்த். இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆயிருக்கு. டெய்லி அப்படின்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகி முடிகிறதுக்கு 1 நாள் ஆயிருக்கு. சரியா? இப்போ நம்ம இங்க யூஸ் பண்றது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். டைம் ஃப்ரேம் 1, டைம் ஃப்ரேம் 2. இதுல எதை வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம் 1யும் சூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம், டைம் ஃப்ரேம் 2யும் சூஸ் பண்ணி ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். சரியா? எதுக்கு இப்படி 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எனக்கு டேட்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல இன்னொரு டைம் ஃப்ரேம்ல சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்ட்ரி எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைம் ஃப்ரேம் 2 வந்து என்ன பண்றேன், ட்ரெண்ட் அனாலிசிஸ் எடுக்கிறேன். வீக்லியை வச்சு நான் என்ன பண்ணேன், ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்றேன். எனக்கு வீக்லியில என்ட்ரிக்கான பாயிண்டே வரல, இல்ல அங்க எனக்கு எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்னா நான் மந்த்லி சார்ட்ல ஏதாவது டேட்டா இருக்கான்னு போய் பார்க்கலாம். இல்ல நான் மந்த்லி சார்ட்டை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லியில எனக்கு ஒரு என்ட்ரி வரவே இல்லை, மார்க்கெட் எனக்கு என்ட்ரி கொடுக்காம போய்கிட்டே இருக்கு அப்படின்னா வீக்லியில ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல ஏதாவது என்ன சொல்ல எனக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் காட்டுதா அப்படின்னு, கரெக்ஷன் சொல்றது
மார்க்கெட் எப்பவுமே ஏறிச்சு அப்படின்னா இது ஏறிட்டே மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், திரும்ப கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், இப்படிதான் போகும் மார்க்கெட். சரியா? சோ எனக்கு இப்போ இந்த மாதிரி இறங்குச்சுன்னா தான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துல போய் என்ட்ரி எடுக்க முடியும். கரெக்ஷன்ல தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி எடுப்போம். சோ எனக்கு இப்போ ஒரு சார்ட் இப்படி ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே, இங்க இருந்து இப்படி கீழே அப்படி போய்க்கிட்டே இருக்கு, நடுவுல எனக்கு இந்த என்ட்ரி பாயிண்டே வரல அப்படின்னா நம்ம இந்த இன்னொரு டைம் ஃப்ரேம்ல எனக்கு ஏதாவது என்ட்ரி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பட் இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம் 1ல இருக்கோ அந்த ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். டைம் ஃப்ரேம் 2 எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி சார்ட்டை பாக்குறோம் அப்படின்னா என்ட்ரியும் எக்ஸிட்டும் டெய்லியில பார்க்கணும். மந்த்லி சார்ட்டை அனலைஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல என்ட்ரிக்கும் எக்ஸிட்டும் எங்க வரணும் அப்படின்னா டெய்லி சார்ட்டுக்கு வரணும். ஒருவேளை டெய்லி சார்ட்டை அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா ஹவர்லி சார்ட்ல என்ட்ரியும் எக்ஸிட்டும், ஹவர்லி சார்ட் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல என்ட்ரியும் எக்ஸிட்டும் பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு இந்த டெய்லி சார்ட்டை பார்த்துக்கிட்டு இந்த லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஃப்ரேம் 2க்கு வரக்கூடாது. இந்த டைம் ஃப்ரேம் 1ஓ 2ஓ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோமோ அதுக்கான லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரியும் எக்ஸிட்டும் இருக்கும். ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல இந்த ஆர்டர்ல எடுப்போம். மந்த்லி, டெய்லி, ஹவர்லி 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். இன்னொரு டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா வீக்லி 4 hours 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். சரியா? ஒரு மந்த்லி ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க மந்த்லி சார்ட்டை பார்க்கலாம். மந்த்லில என்ன ட்ரெண்ட்னு பார்ப்போம், டெய்லியில வந்து அதுக்கான என்ட்ரியும் எக்ஸிட்டும் எங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை டெய்லி சார்ட்டை அனலைஸ் பண்றோன்ற பட்சத்துல ஹவர்லி சார்ட் ஏன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மந்த்லிக்கும் டெய்லிக்கும், மந்த்லின்றது நீங்க என்ன சொல்ல ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கான ட்ரேட் அப்படின்னா மந்த்லி சார்ட் அனலைஸ் பண்ணலாம். இல்ல நான் ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எடுக்க போறேன், ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ளதான் எடுக்க போறேன் அப்படின்னா டெய்லி சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு ஹவர்லி லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ரிவர்சல் பார்க்கணும். அதாவது ஹவர்லில வந்து எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட்னு பார்க்கணும். இல்ல நான் மொத்தமே ஒரு 4 நாள் 5 நாள் தான் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்க போறேன் பார்க்க போறேன் அப்படின்னா ஹவர்லி சார்ட்ல என்ன ட்ரெண்ட்னு பார்த்துட்டு என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் 15 மினிட்ஸ் வரணும். சரியா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணுவோம். ட்ரெண்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும்னா பிளாட் பண்ணணும். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி வரையணும். அந்த மந்த்லில வந்து ரெட் கலர்ல வரையணும். சரியா? மந்த்லி வரைஞ்சிட்டு அடுத்து டெய்லி வரணும். டெய்லியை வந்து ப்ளூ கலர்ல வரையணும். ஹவர்லி கிரீன் கலர்ல வரையணும். 15 மினிட்ஸ் பிளாக் கலர்ல வரையணும். ஏன் இந்த ஆர்டர்ல வரைகிறோம், அதாவது ஏன் இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு வரைகிறோம் அப்படின்னா இது ஒண்ணுக்குமே ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. இப்போ இந்த மந்த்லின்றத ஒரு பாஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு பாஸ் மாதிரி மந்த்லின்றது, டெய்லின்றது ஒரு என்ன சொல்ல ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். மந்த்லின்றது ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, டெய்லின்றது ஒரு மேனேஜர்னு சொல்லலாம், ஹவர்லின்றத ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மலா ஒரு அசிஸ்டன்ட் இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த மந்த்லி சொல்றதை என்ன பண்ணி ஆகணும், இந்த 3மே கேட்டாகணும். ஒரு டெய்லி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹவர்லி ரெஸ்பெக்ட் பண்ணணும், 15 மினிட்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? பட் டெய்லி வந்து யார் சொல்றதை கேட்டால் போதும் அப்படின்னா மந்த்லி சொல்றதை மட்டும் கேட்டால் போதும். இந்த கீழே இருக்க 2 பேர் சொல்றதை கேட்க தேவையில்லை. மந்த்லி கீழே இருக்க யார் சொல்றதையும் கேட்காது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாஸ் வந்து யார் பேச்சும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ண மாட்டாரு, கீழே இருக்க யாரோட சஜஷன்ஸும் எடுக்க போறது இல்ல. இப்போ அந்த சஜஷன்ஸ் எடுக்க போறது இல்லைன்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்ம சார்ட்ல எப்பவுமே என்ன பண்றோம், லைன் சார்ட்ல வரைய போறோம். சரியா? லைன் சார்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ண போறோம். சரி, லைன் சார்ட்ல தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணுவோம். ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்றோம். இப்போ நான் என்ன ஆர்டர்ல வரையணும், மந்த்லி, டெய்லி, ஹவர்லி 15 மினிட்ஸ் வரையணும். ஸோ இப்போ நான் மந்த்லி சார்ட்டை அனலைஸ் பண்றேன் அப்படின்னா அப்படி மந்த்லியில வரைஞ்சிட்டு இதை நான் ரெட் கலர்ல போட்டால்தான் இது எனக்கு மந்த்லி லைன்னு தெரியும். சரியா? இந்த மாதிரி நான் ஒரு ரெட் கலர்ல இப்படி ஒரு லைன் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இது எனக்கு மந்த்லி லைன்னு தெரியும். ஸோ இப்போ நான் ஹவர்லியில ஒரு ட்ரேட் எடுக்க போறேன், 15 மினிட்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னா இப்போ நான் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க ஒரு ரெட் கலர் லைன் இருந்தால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓ எனக்கு மேல ஒரு மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இல்ல ஒரு மந்த்லியோட சப்போர்ட் இருக்கு. அப்போ வந்து அந்த சப்போர்ட்கான ப்ரியாரிட்டியை நான் கொடுப்பேன். அந்த டைம் ஃப்ரேமுக்கான இம்பார்ட்டன்ஸை நான் கொடுப்பேன், அந்த இடத்துல கொடுப்போம். சரியா? மந்த்லி லைன் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஹவர்லியை விட மந்த்லி பெருசு அப்படின்னு அந்த இடத்துல தெரியணும். சரியா? அந்த கலர்ல போட்டால் மட்டுமே, நம்ம சும்மா எல்லாமே ஒரே கலர்ல வரைகிறோம் அப்படின்னா எது மந்த்லி எது டெய்லி எது ஹவர்லி நமக்கு தெரியவே தெரியாது. சரியா? இப்போ மந்த்லில நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா கீழே இருக்க எதுவுமே வரைய தேவையில்லை. டெய்லி தேவையில்ல, ஹவர்லி தேவையில்ல, 15 மினிட்ஸ் தேவையில்லை. ஏன் அப்படின்னா மந்த்லி என்ன பண்ணாது, யாரையுமே எப்படியும் மதிக்காது. ஒரு மந்த்லி எனக்கு ஒரு சப்போர்ட்டை உடைச்சா அடுத்த சப்போர்ட் போகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். அந்த மாதிரி இது எல்லாமே டெக்னிக்கல்ஸ்ல கொஞ்சம் பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். மந்த்லின்னு வரையும் போது இந்த மாதிரி ரெட் கலர்ல வரையணும். சரியா? மந்த்லி வந்து ரெட் கலர்ல வரைவோம். மந்த்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், டெய்லி போவோம். சரியா? மந்த்லி முடிச்சுட்டு டெய்லி போவோம். ஸோ அந்த டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி ஒரு லைன் போட்டு கலர் மாற்றுவோம். என்ன கலர்ல வரைவோம், ப்ளூ கலர்ல வரைவோம் டெய்லியை. சரியா? இப்படி டெய்லியே ப்ளூ கலர்ல வரையணும். ஹவர்லி வரையும் போது
இப்படி ஒரு லைன் போட்டுட்டு கிரீன் கலர். ஏன் லைன் போட்டுட்டு கிரீன் கலர்ல மாத்தணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நான் லைன் போடாம நான் டைரக்டா இங்க வந்து ஃபர்ஸ்ட் கலரை மாத்துறேன் அப்படின்னா நான் முன்னாடி போட்ட லைனோட கலர் மாறிடும். இப்போ ஹவர்லிக்கு கிரீன் போட்டாச்சு. 15 மினிட்ஸ்க்கு பிளாக் கலர் வர போடணும். ஸோ ஒருவேளை நான் இங்க போய் இப்ப பிளாக்னு சொல்லிட்டு இப்படி டைரக்டா மாத்தினால் நம்ம அங்க வரைஞ்ச லைன் கலர் மாறிடும். சரியா? ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் போடணும், போட்டுட்டு கலரை மாத்திடணும். சரியா? நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சுதான் பிளாட் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம், சும்மா ரேண்டமா நான் லைன்ஸ் போடுறேன். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு கலர்ல போட்டு வரும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு இங்க நாளோட லைனுமே இருக்கும். ஏன் அப்படின்னா 15 மினிட்ஸ்ன்றது என்னது இருக்கிறதே கீழேயா ஒரு எம்ப்ளாயின்னு சொன்னோம். சரியா? இந்த எம்ப்ளாய்க்கு மேல யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஒரு அசோசியேட். சரியா? ஸோ இவருக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு பாஸ். ஸோ இவர் யார் சொல்றது எல்லாத்தையும் கேட்டாகணும், இவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டாகணும். வேற இந்த ஹவர்லி என்ன பண்ண தேவையில்லை, இந்த 15 மினிட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டெய்லி இந்த ரெண்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மந்த்லி கீழே இருக்க இந்த 3 ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ இப்படி நான் கலர் போட்டு எடுக்கும்போது எனக்கு மேல இருக்க லைன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஓகே இது உடைக்குமா உடைக்காதா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். நான் ஒரு என்ட்ரி எடுத்து வச்சிருக்கேன், மேல இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லைன் போகுது அப்படின்னா நான் அந்த இடத்துல டார்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா இல்ல நான் ட்ரேட ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைன்ஸ் அந்த கலர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். நார்மலா ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஆர்டர்ல அனலைஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா ஒரு மந்த்லி சார்ட்ல ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் டெய்லி வந்து பார்ப்போம். டெய்லியில அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹவர்லியில வந்து பார்ப்போம் என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும். ஹவர்லி சார்ட்னா 15 மினிட்ஸ்க்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போது அதே மாதிரி மந்த்லி டெய்லி ஹவர்லி 15 மினிட்ஸ் வரைஞ்சிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த கலர்ஸ் இருந்தால்தான் எந்த டைம் ஃப்ரேமோட கலர் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? புரிஞ்சுதா? அது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா சார்? இது ஓகே. சரியா? ஸோ கலர் நம்ம லைன் வரைஞ்சிட்டு இங்க போய் என்ன பண்ணிக்கலாம், கலர் மாத்திக்கலாம். ஸோ ஸோ இதுல வந்து சொல்லுங்க சார். ஆமா, அதாவது எந்த ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி மட்டும் தான் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கலாமே. மந்த்லி தான் ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா எனக்கு மந்த்லி லைன்ஸ் மட்டும் அங்க இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா மந்த்லி எப்படி இருந்தாலும் கீழே இருக்க யார் சொல்றதையும் கேட்க போறது இல்லை, யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. ஸோ டெய்லி லைனோ ஹவர்லி லைனோ 15 மினிட்ஸோட லைனோ எனக்கு மந்த்லி சார்ட்ல வரணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஒருவேளை நான் இல்ல எல்லாமே வேணும். ஹவர்லியை விட இந்த 3மே பெருசு இல்ல. மந்த்லி லைனும் அதுல இருக்கணும், டெய்லி லைனும் அதுல இருக்கணும், ஹவர்லி லைனும் அதுல இருக்கணும். இந்த 3ல எந்த லைன் வந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அது உடைக்குதா உடைக்கலையான்றது நம்ம அந்த இடத்துல சார்ட்ல ட்ரெண்டை வச்சு பார்ப்போம். பட் அந்த லைன்ஸ் அங்க இருக்கணும் நமக்கு. அப்பதான் ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனால் கூட எனக்கு தெரியும் அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால மார்க்கெட் அதை உடைக்க முடியாம திரும்புதுன்னு தெரியும், இல்ல சப்போர்ட் இருக்கு அதை உடைக்க முடியாம திரும்புதுன்னு நமக்கு தெரியும். சரியா? ஸோ அதனாலதான் இந்த இதுல எப்படி இப்ப எது ரெசிஸ்டன்ட் எது சப்போர்ட்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நமக்கு எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் தேவையில்ல. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு மேல அந்த லைன் இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்குவோம். இப்ப நம்ம லைன்ஸ் வரைகிறோம்ல, லைன்ஸ் வரையும் போது ரெண்டுக்குமே சேம் கலர்ல தான் வரைய போறோம். சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு மந்த்லி சார்ட்ல வரைகிறேன் அப்படின்னா ஒரு மந்த்லி சார்ட்ல வரைகிறோம் அப்படின்னா சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி ஒரே கலர்ல தான் வரைவோம், ரெட் கலர்ல தான் வரைவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லைன் போடுறேன், இது இங்க ஒரு லைன் போடுறேன், இப்படி போடுறேன் அப்படின்னா ரெண்டையுமே ரெட் கலர்ல தான் வரைவோம். நம்ம பாக்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ எனக்கு 499 ரூபாய் கரண்ட் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா 499 ரூபாய்க்கு மேல இருக்க லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கு கீழே இருக்க லைன் வந்து சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும். சரியா? ஒருவேளை இப்ப எனக்கு பிரைஸ் இதை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே, இப்படி போயிடுச்சு அப்படின்னா இப்படி போயிடுச்சுன்ற பட்சத்துல இங்க இருந்து எனக்கு இப்ப இந்த சார்ட் இப்படி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ எனக்கு ப்ரீவியஸா அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றது இப்போ சப்போர்ட்டா மாறிடும். சரியா? இந்த சப்போர்ட்ன்றது ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா எனக்கு பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆகாம தடுக்கிற இடம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். சரியா? மார்க்கெட் விழுந்தா என்ன ஆகுது, இப்படி டேரக்டா இப்படி ஒரு 1000 ரூபாய் 100 ரூபான்னு விழுந்துராது, கொஞ்சம் இறங்கி ஏறும் இப்படிதான் விழுகும். சரியா?
ஸோ அப்படி விழுகும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட்டை கீழே போக விடாம காப்பாத்தும். சரியா? ஸோ அப்படி காப்பாத்துற இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன பண்ணும், ஃபர்தரா மார்க்கெட்டை ஏற விடாம தடுக்கும். அப்படி ஏற விடாம தடுக்கிற பாயிண்ட் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? இது ஃபார்ம் ஆறது இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ்னா ஆமா, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அது பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட எமோஷன்ஸ் தான் ஒரு சப்போர்ட்டாவும் ரெசிஸ்டன்ஸாவும் ஃபார்ம் ஆகுது. நம்ம இங்க வரைகிறது எல்லாமே ஹிஸ்டரியை வச்சுதான் வரைவோம். பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துதான் வரைவோம். சரியா? பாஸ்ட்ல எனக்கு எங்கெல்லாம் இந்த மேஜர் பீக்ஸ் வந்திருக்கு, மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு மேஜரா ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இந்த சப்போர்ட்டா அது கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேல இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸாவும், கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஒருவேளை கீழே இருக்கு அப்படின்னா அது வந்து சப்போர்ட்டாவும் நம்ம வரைவோம். பட் கலர்ஸ் எல்லாம் அதே கலர் தான். மந்த்லில எனக்கு சப்போர்ட் வரைஞ்சாலும் அதே ரெட் கலர்ல தான் வரையணும், ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாலும் அதே ரெட் கலர்ல தான் வரையணும். சரியா? சப்போர்ட்ன்றது மார்க்கெட் ஃபர்தரா கீழே போக விடாம காப்பாத்துற இடம். ரெசிஸ்டன்ஸ்ன்றது மார்க்கெட்டை ஃபர்தரா ஏற விடாம தடுக்கிற இடம். ரெசிஸ்ட் பண்ணுது மார்க்கெட்டை, ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். சரியா? ஓகே. இது கொஞ்சம் பிரீஃபா என்ன பண்ணுவோம்னா டெக்னிக்கல்ஸ்ல பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு டூல்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல்ஸ் வரும்போது பார்ப்போம். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிளாட் பண்றது, எந்த ஆர்டர்ல பிளாட் பண்ணணும், இப்படி பிளாட் பண்ணா அதோட டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, இது ஃபுல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் எனக்கு நமக்கு டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றப்போ இதெல்லாம் வரும். ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சுதா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்? ஸோ நீங்க ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணாலும் சரி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு ஆர்டர்ல ஏதாவது ஒரு ஆர்டரை சூஸ் பண்ணிக்கணும். சரியா? ரெண்டு டைம் ஃப்ரேமை இன்டர்மிக்ஸ் மட்டும் பண்ணவே கூடாது. ஒரு மந்த்லி பார்த்துட்டு நான் வீக்லி வரேன், 4 hours வரேன்னு வரக்கூடாது. மந்த்லின்னு எடுத்துட்டா என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் டெய்லி தான் போகணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இந்த ஆர்டர்ல பிளாட் பண்றேன் அப்படின்னா ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து வரைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மந்த்லி டெய்லி ஹவர்லி 15 minutes தான் வரையணும். இல்ல இந்த டைம் ஃப்ரேம் போறேன் அப்படின்னா வீக்லி 4 hours 30 minutes 5 minutesனு வரைஞ்சாகும். எவ்வளோக்கு எவ்வளோ லோவர் டைம் ஃப்ரேம் போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு இந்த மேல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் ஒரு இன்ட்ராடே பண்ண போறேன், இல்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க மேல இருக்க 4 லைன்ஸ்மே அந்த சார்ட்ல இருக்கணும், இம்பார்ட்டன்ட். இப்போ மந்த்லி மட்டும் தான் ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா மந்த்லியோட லைன் மட்டும் இருந்தால் போதும். இல்ல டெய்லி பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு டெய்லியும் மந்த்லி இருந்தால் போதும். ஏன் டெய்லி வந்து யார் சொல்றதை கேட்கணும், மந்த்லி சொல்றதை கேட்கணும். கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாது, ரெஸ்பெக்ட் பண்ணாது. சரியா? ஸோ டெய்லி நான் பார்க்கும்போது சொல்லுங்க சார். ஸோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்னு போயிட்டோம்னா அந்த ரெண்டு எதர் ஒன் தான் சூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணோம், கரெக்ட்டுங்களா? ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமும் சூஸ் பண்ணிக்கணும். நீங்க மந்த்லி இன்னொரு டைம் ஃப்ரேம் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க எடுக்கிறீங்க, அந்த டைம் ஃப்ரேம்ல டேட்டா இல்ல, என்ட்ரி இல்ல அப்படின்ற பட்சத்துல இன்னொரு டைம் ஃப்ரேம்ல போய் அங்க என்ட்ரி வருதான்னு பாத்துக்கலாம். அது எப்படி டேட்டா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி செகண்ட் மூவ் ஆயிட்டு தானே இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் நமக்கு என்ட்ரிக்குன்னு சில பாயிண்ட்ஸ், சில பிளேசஸ் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு போனால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ஃபுல்லா ஏறி இருக்கு, இங்க இருந்து ஒரு 278ல இருந்து இப்படி ஃபுல்லா இப்படி இது வரைக்கும் ஏறி இருக்கு. எனக்கு இங்க நடுவுல என்ட்ரியே வரலன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இடத்துல நான் என்ட்ரி எடுக்காம சும்மா உட்காந்து இருக்க முடியாதுல. இப்போ நான் மந்த்லி பாக்குறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வீக்லில வந்து பாக்கலாம். எனக்கு இது ட்ரேடிங் யூஸ் பண்ற ஞாபகத்துல இப்படியே அடிக்கிறேன். 1 வீக். இப்போ வீக்லில வந்து நான் என்ன பார்க்கலாம் சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே பிளஸ் ஸ்விங் ட்ரேடிங் ரெண்டுமே காமன்ங்களா? மந்த்லி டெய்லி வீக்லி எல்லாமே நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இஃப் ஐ டேக் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் ஆல்சோ. இன்ட்ராடே பண்றீங்கன்னா எல்லா சார்ட்டுமே இம்பார்ட்டன்ட், எல்லா ஹையர் டைம் ஃப்ரேமே இம்பார்ட்டன்ட். எல்லா சார்ட்டையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஹவர்லில என்ன ட்ரெண்ட்னு பார்த்துட்டு 15 minutesல அந்த என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் பார்ப்போம். பட் அதுக்கு மேல ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல உங்களுக்கு. ஓகே. ஸோ இன்ட்ராடே ட்ரேட்ஸா இருந்தாலும் ஸோ நம்ம அந்த லைன்ஸ் மந்த்லி டெய்லி 15 minutes இந்த லைன்ஸ் மேண்டேட்டரி. ஆமா, இன்ட்ராடேக்கு என்ன பண்ணுவோம்னா ஹவர்லி சார்ட் பண்ணிட்டு 15 minutesல என்ட்ரியும் எக்ஸிட்டும் பார்ப்போம். சில சார்ட் அனாலிசிஸ்க்கு ஹவர்லியும் 15 minutes எடுத்துக்குவோம். ஹவர்லில என்ன ட்ரெண்ட்னு பார்க்கணும். அதுக்கு பேரலான என்ட்ரி, ஒரு பை அப் ட்ரெண்ட் ஆகியிருந்தால் ஒரு பை என்ட்ரி 15 minutesல வெயிட் பண்ணும், பை என்ட்ரிக்காக வெயிட் பண்ணும். இதே ஹவர்லில எனக்கு செல் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா
15 மினிட்ஸ்ல ஒரு செல் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணும். பட் அங்கேயும் எனக்கு மந்த்லியோட லைனும் டெய்லியோட லைனும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். சரியா? ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து டைம் ஃப்ரேம் 2 வந்து ஓகே எஸ் மேடம். ஸோ டைம் ஃப்ரேம் 2 வந்து நான் என்ன நினைச்சேன், இன்ட்ராடேக்கு வந்து சூட்டபிள் அண்ட் டைம் ஃப்ரேம் 1 வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து சூட்டபிள் நினைச்சேன். ஓகே லைக் தட். நீங்க 2 டைம் ஃப்ரேம்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷனலுக்கு ஒவ்வொன்றுக்கும் டார்கெட்ஸ் இருக்கு. அதாவது எனக்கு நீங்க இந்த டைம் ஃப்ரேம்ல எடுத்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் போறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு மந்த்லியில ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணால் மட்டுமே நம்ம அவ்வளோ பேஷன்ஸா இருந்தால் மட்டுமே அந்த டார்கெட் போகும். ஒரு மந்த்லியை வச்சு எடுக்கும் பட்சத்துல 3 to 6 மாசம் கூட ஆகலாம். பட் மினிமம் 3 months நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் எடுக்கும்போது ஒரு 15 days ஆகலாம் அந்த டார்கெட் போறதுக்கு. ஹவர்லின்றப்ப 2 to 3 days ஆகும். 15 minutes மட்டும் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா சேம் டேல அதை க்ளோஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஆக்சுவலா இன்ட்ராடேக்காக நம்ம இந்த சப்ஜெக்ட் சொல்றது இல்ல. பட் யாராவது இன்ட்ராடே பண்ணணும், நான் இன்ட்ராடே தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா 15 மினிட்ஸோட ரிவர்சல்ல போய் என்ன பண்ணணும் 3 minutesல பார்க்கணும். சரியா? பட் எடுத்தோன்னா அது பண்றது ரொம்ப ரிஸ்கி. அதனால நம்ம சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா இன்ட்ராடே பண்றதுக்கு ஒரு ஹவர்லி சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு 15 minutesல என்ட்ரியும் எக்ஸிட்டும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30 minutes சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutesல என்ன பண்ணலாம், என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் வெயிட் பண்ணலாம். சரியா? கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பழகிட்டோம், ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 15 மினிட்ஸோட ரிவர்சல்ல 3 minutesலயும் இந்த 5 minutesோட ரிவர்சல்ல 1 minute போய் பார்க்கலாம். சரியா? 15 minutesல என்ன ட்ரெண்டுன்னு பார்க்குறோம், அதுக்கான என்ட்ரியும் எக்ஸிட்டும் 3 minutesல பார்ப்போம். 5 minutesல என்ன என்ட்ரின்னு பார்ப்போம். 1 minuteல போய் எந்த இடத்துல என்ட்ரி இருக்கும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு பார்ப்போம். பட் அதுக்கு ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும். ஒரு 3 minutes சார்ட்டையும் 1 minute சார்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ அக்ரெசிவா ட்ரேட் பண்ணி பழகியிருந்தால் மட்டுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம அந்த இடத்துல கன்சிஸ்டன்டா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எடுத்தோன்னா அட்வைசபிளான்னு கேட்டா இல்ல. இப்போதைக்கு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா ஹவர்லி சார்ட்டை பார்க்கணும். ட்ரெண்ட் ஹவர்லியில பார்த்துட்டு 15 minutesல என்ட்ரியும் எக்ஸிட்டும் எடுப்போம். ஏன்னா இப்படி இந்த 2 எடுக்கும்போது ஓரளவுக்காச்சும் பொறுமையா நிறுத்தி நிதானமா அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரேட் என்ட்ரியா இருக்கட்டும், பொசிஷனை க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஓரளவுக்கு பொறுமையா பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு லோ டைம் ஃப்ரேம் போறோமோ அந்த அளவுக்கு ஃபேக் அவுட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், மேனிபுலேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுல அந்த ட்ராப்ல எதுவும் நம்ம மாட்டாம என்ன பண்ணணும், சேஃபா ட்ரேட் பண்ணணும். அதுக்காக மேடம் அந்த 30 minutesங்கிறது என்ன போட்டுருக்கீங்க பெஸ்ட் மேடம்? 30 minutesக்கு 5 minutes. 30 minutesக்கு 5 minutes. 5 minutes. ஓகே. 30 minutesோட ரிவர்சல்ல 5 minutesல பார்க்கணும். ஓகே. சரியா? ஸோ இது ட்ரெண்ட் நம்ம பார்க்கறது உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னேன்ல மந்த்லியில எனக்கு மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருந்திருக்கு, இப்படி ஏறிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம அங்கே ஒரு லைன் வளைஞ்சோம்ல, மந்த்லியில போட்ட லைன் நினைக்கிறேன். அது மந்த்லியில இந்த லைன் போட்டிருக்கேன். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து எனக்கு இப்படி மார்க்கெட் ஏறி இருக்கு. இங்க எனக்கு அவ்வளோ கரெக்ஷனே கொடுக்கல. கரெக்ஷன்ன்றது மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி இறங்கி ஏறினாதான் நான் போய் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு டிசைட் பண்ண முடியும். அந்த இறங்கி ஏறுற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் இப்படி ஏறுதுல, இப்படி ஏறிட்டு இருக்கும்போது நடுவில் போய் என்ன பண்ண மாட்டோம், என்ட்ரி எடுக்க மாட்டோம். இப்படி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஏறும். அந்த கரெக்ஷன் கொடுத்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி எடுப்போம். இப்போ எனக்கு இந்த சார்ட்ல டேட்டாவே இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் சொன்ன மாதிரி இன்னொரு டைம் ஃப்ரேமோட டேட்டாவை பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம அங்க வரைஞ்ச லைன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரியா? நம்ம அங்க மந்த்லியில வரைஞ்ச லைன் தான் இங்க வீக்லியில இப்படி காட்டுது. ஸோ இப்போ அங்க எனக்கு டேட்டா இல்லை, பட் இங்க இருக்குல்ல, இங்க எத்தனை வாட்டி எனக்கு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இங்க கரெக்ஷன் கொடுத்துருக்கு, இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு, இறங்கிட்டு ஏறி இருக்கு, இங்க இறங்கிட்டு ஏறி இருக்கு, இங்க இறங்கிட்டு ஏறி இருக்கு. ஸோ இதுக்காக தான் என்ன பண்றோம்னா இந்த இன்னொரு டைம் ஃப்ரேமை பார்ப்போம். சரியா? இப்போ ஃபார் மந்த்லி டேட்டா இல்லைன்னா வீக்லி வரும். இல்லை இதே நீங்க வேற டைம் ஃப்ரேம் பாக்குறீங்க, டெய்லி பார்த்துட்டு ஹவர்லியில என்ட்ரி எடுக்கலாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா டேட்டா இல்லை டேட்டா பட்சத்துல இங்க இன்னொரு டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கு, 4 hours. 4 hours பார்த்துட்டு என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் 30 minutesல வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்றோம். என்ட்ரி இல்லைன்ற பட்சத்துல அந்த ஆல்டர்னேட் டைம் ஃப்ரேம்ல போய் என்ன பண்ணி பாக்குறோம், அங்க என்ட்ரி வந்திருக்கா, ஏதாவது எனக்கு இந்த மாதிரி அங்க டேட்டா இருக்கா, இங்க எனக்கு ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாம இருக்கலாம், இங்க ட்ரெண்ட் லைனோ சேனலோ எனக்கு இந்த டைம் ஃப்ரேம் 1ல தெரியாம இருக்கலாம். பட் வேற எனக்கு அந்த டைம் ஃப்ரேம் 2ல பெர்ஃபெக்டா அது ஒரு சேனலாவோ இல்ல ட்ரெண்ட் லைனாவோ இல்ல டபுள் டாப்போ டபுள் பாட்டமோ ஏதோ ஒன்று அங்க இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரிக்கோ எக்ஸிட்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி 2 டைம் ஃப்ரேம் தனித்தனியா பிரிச்சு கொடுப்போம். இந்த இன்டர்மிக்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு டைம் ஃப்ரேம்னு எடுத்துட்டா அந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டிக் ஆகணும். சரியா? டெய்லி பார்த்துட்டு 4 hours வரேன், 30 minutes வரேன், இன்டர்மிக்ஸ் பண்ணக்கூடாது டைம் ஃப்ரேம்ஸ். சரியா? குயிக் கொஸ்டின் மேம். ஸோ டைம் ஃப்ரேம் 1ல இப்போ ஹவர்லி லைனுக்கும்
15 minutes லைனுக்கும் இடையில நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணுமா? இல்ல நம்ம அந்த லைன்ஸ் வச்சு என்ட்ரி எடுக்க மாட்டோம் சார். நம்ம என்ட்ரி ட்ரெண்டை வச்சு எடுத்துருவோம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. ஆமா நான் ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட்னு ஒன்று வைப்போம் செல் பண்றதுக்கு. அப்போ எனக்கு மேல இந்த கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், பிளாக் கலர்னு இருக்கும். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு மேல ஒரு மந்த்லி லைன் வருது அப்படின்னா, மந்த்லின்றது எனக்கு அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் ஆயிருக்கலாம். நம்ம மந்த்லியில வரைகிறோம்ல, மந்த்லியில வரைகிற ஒரு லைனை இப்போ எனக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் பிளாட் பண்றேன் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிளாட் ஆகிறது இந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாசம் கூட ஆயிருக்கலாம். சரி, நம்ம வேற டெய்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது ஒரு நாள்ல இருந்து ஒரு 4 நாளுக்குள்ள ஃபார்ம் ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை மாசம் ஆயிருக்கு? 1, 2, 3, 4 5 மாசம் கழிச்சு 5வது மாசம் தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு. 5 மாசம் இங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஆன ரெசிஸ்டன்ஸை ஒரு 15 மினிட்ஸ் போய் இப்படி உடைக்குமா அப்படின்னு யோசிப்போம். ஓகே. ஸோ அதுக்காக நாங்க அதை உடைக்குமா, தட் மீன்ஸ் இதை தாண்டுமா, இந்த இடத்துல இதை உடைச்சு மேலே போகுமா, இல்லை இங்க ரிவர்ஸ் ஆகுமான்னு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்றதுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு 2 டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று பவுன்ஸ் பேக் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, பிரேக் அவுட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப பார்ப்போம். ஸோ அதை வச்சு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 ட்ரேடும் பண்ணிக்கலாம். பவுன்ஸ் பேக் ட்ரேடிங், சப்போர்ட் பிரேக் அவுட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே போல ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு மந்த்னு எப்படி சொல்றீங்க? நம்ம மந்த்லி சார்ட்ல வைக்கிறோம்ல, மந்த்லி சார்ட்ல வைக்கிறதுனால அந்த மந்த்லி ஒரு 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 கேண்டலோட வேலிடிட்டி ஒரு மாசம். இந்த கேண்டில் எனக்கு 12ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 31st 12ல இந்த கேண்டிலோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். திரும்ப அடுத்த கேண்டில் அடுத்து 1/1ல ஃபார்ம் ஆகும். Jan 1ல எனக்கு புது கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலும் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இந்த கேண்டில் வந்து 10:50க்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 10:55க்கு இன்னொரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து 10:45, 10:40யோட கேண்டில், இது 10:35யோட கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி கேண்டில் வந்து 5 மினிட்ஸ். ஓகே. கேண்டில் 5 மினிட்ஸ். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ இது பார்த்தோம், பார் ஸ்டைல் இருக்கும். நம்ம இங்கே யூஸ் பண்றது 2 கேண்டில்ஸும் லைன் சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதை போய் இங்க இருந்து செலக்ட் பண்ணி எடுப்போம். சரியா? இதுல சார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா நம்ம யூஸ் பண்ண போறதுல சும்மா கலர்ஸ் நீங்க ஏதாவது மாத்தணும், கொஞ்சம் எனக்கு டார்க் ஷேடா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸை வந்து நீங்க மாத்தணும்னா மாத்திக்கலாம். இந்த மாதிரி கிரீன் அண்ட் ரெட் தான், பட் வேற வேற ஷேட்ஸ் இருக்கும்ல, ஷேட்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். பார்டர்ஸ் வந்து பிளாக்கா மாத்திக்கலாம், விக்கை வந்து கொஞ்சம் பிளாக்கா மாத்திக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா சார்ட்டு. ஸோ வேற எதுவும் நம்ம இதுல பெருசா மாத்துற மாதிரி இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் இது வந்து அண்டோ ரீடு. நம்ம இப்போ ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று அனலைஸ் பண்ணி வச்சிருக்கலாம், அதை தெரியாம டெலீட் பண்ணிருக்கலாம். இப்போ அதை நான் என்ன பண்ணிக்கலாம், அண்டோ, இப்போ இதை டெலீட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாமே. இப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன், நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், டெலீட் கொடுத்துட்டேன். இப்போ போய் நான் இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோல் செட் கொடுப்போம்ல அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு இது நெக்ஸ்ட் இந்த பெல் வித் பிளஸ் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அலர்ட் சிம்பிள் இது. ஸோ இது கிரியேட் அலர்ட்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணால் ஆக்சுவலாக எனக்கு இது இங்கே ஒர்க் ஆகலை, ரொம்ப நாளாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் உங்களுக்கு சிஸ்டம்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளஸை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பை அபவ் செல் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் கேட்கும். இப்போ நான் ஒரு என்ட்ரி எடுக்கணும், நான் 24/7 உட்காந்து என்ன பண்ண முடியாது, சார்ட்டை நான் பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியாது. இதுக்கு மேல போகுதா, இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸா இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது, ஆஃபீஸ் நேரத்தில் உட்காந்து சார்ட்டை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஈவினிங் டைம்ல சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த அலர்ட்ல போய் எனக்கு இதை தாண்டினாதான் ஒரு பை என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை போட்டு வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல போனால் பை எடுக்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு மேல அந்த பையபோ பிரைஸ் இங்க போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு பிரைஸ் அதை டச் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு அலர்ட் கொடுக்கும், பாப்அப் கொடுக்கும். பட் என்னன்னா, நீங்க வேற சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிங் இருக்காம ஜஸ்ட் இப்படி ஓப்பன் மட்டும் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் என்ன, அதே அந்த அந்த அதே சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த investing.comோட ஹோம் பேஜையாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க வேற சைட்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாப்அப் வரும். சரியா? ஒருவேளை மொபைல்ல வந்து நீங்க investing.com அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைல்ல நோட்டிபிகேஷன் வரும், ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ அதுக்கு இந்த அலர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கும். சரியா? நெக்ஸ்ட் இந்த கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்.
சரியா? இந்த கேமரா மாதிரி இருக்க சிம்பிள் என்ன அப்படின்னா ஸ்னாப் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னாப் ஷாட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு குரூப் காமன் குரூப்ல ஒன்று ஆட் பண்ணிருக்காங்களா, டீயோட காமன் குரூப் ஒன்று இருக்கும், 3500 பேர் கிட்ட இருப்பாங்க, அந்த குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்களா எல்லாரையும்? இந்த குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்களா? ஸோ இந்த குரூப்ல இந்த மாதிரி ஒன்று போட்டு சார்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 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 சிம்பிளை கிளிக் பண்ணா நமக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். சரியா? இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்தும் அங்க பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரியா? இந்த இமேஜை டைரக்டா நீங்க ஷேர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணலாம், குரூப்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி பேஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட் ஆயிரும். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம், இது எதுக்கு அப்படின்னா நம்ம பண்ண அனாலிசிஸ் கரெக்டா தப்பான்னு யார்கிட்டயா சஜஷன் கேட்டுக்கலாம். இல்ல நான் வந்து இது இது என்ன பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு இதை தாண்டும் போது மார்க்கெட் பை ஆகும் செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சார்ட்டை உங்களோட சார்ட்டை மற்றவங்களுக்கு நீங்க என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை ஷேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து லே அவுட்னு சொல்லுவாங்க இதை, இந்த டூலை. சரியா? இது லே அவுட்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் லே அவுட்ல இருந்து 8 லே அவுட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அட் அ டைம்ல இத்தனை ஸ்கிரிப்ட்ஸ் வரைக்கும் ஒரே டைம்ல வாட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த நான் 2 லே அவுட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2ஆ ஸ்பிளிட் ஆகி இந்த மாதிரி காட்டும். சரியா? இப்போ இந்த ஐசிஐசிஐ வந்து இங்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 5ன்னு காட்டுதா, இங்க மேல எனக்கு கம்பெனி நேம் வரும், அதோட இண்டெக்ஸ் வரும், பிளஸ் இங்க 5ன்னு காட்டுது அப்படின்னா 5 மிக்ஸ்ன்னு அர்த்தம். அது இல்லாம எனக்கு இங்க OHLCன்னு இருக்கா, இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம எந்த கேண்டில்ல வச்சிருக்கோமோ அந்த கேண்டலோட ஓப்பனிங் ஹை எவ்வளவு போச்சு, லோ எவ்வளவு போச்சு, க்ளோஸ் எந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆச்சுன்னு காட்டும். சரி? அந்த கர்சர் நம்ம மூவ் பண்ணும்போது எந்த கேண்டில்ல வச்சிருக்கோமோ அந்த கேண்டலோட ஓப்பன் பிரைஸ் என்ன, ஹை பிரைஸ் எவ்வளவு போச்சு, லோ எவ்வளவு வந்துச்சு, க்ளோசிங் எவ்வளவு ஆச்சு அப்படின்றது எனக்கு இந்த ஒவ்வொரு கேண்டில் மேல வைக்கும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்போ இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கிறத நான் 1 டே கேண்டிலா மாத்திக்கிறேன். இப்போ இதுல வந்து 1 டே சார்ட் நான் வச்சிருக்கேன். இப்போ இங்க எல்லாம் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஹவர்லி சார்ட் வைக்கிறேன். சரியா? நம்ம அனலைஸ் பண்றதுக்கு டெய்லி அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரியும் எக்ஸிட்டும் ஹவர்லியில பார்ப்போமா. ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ஹவர்லி சார்ட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி அட் அ டைம்ல 2 சார்ட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பார்க்க முடியும். ஒரே ஸ்கிரிப்ட்ல வேற டைம் ஃப்ரேம்ஸையும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இங்க ஐசிஐசிஐ பாக்குறேன், இங்க வந்து நான் வேற சார்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். சரியா? இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், வேற என்ன சார்ட் பார்க்கணுமோ அந்த சார்ட்டை இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சரியா? சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல அந்த சார்ட் வந்துடும். டைம் ஃப்ரேம் வேணும்னாலும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அந்த லே அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு போய் டைம் ஃப்ரேம் மாற்றணும். இல்லை வேற ஸ்கிரிப்ட் மாற்றணும்னாலும் என்ன பண்ணணும், வேற ஸ்டாக் நான் வேற ஸ்டாக் அட் டைம்ல வாட்ச் பண்ண போறேன், ரெண்டு சார்ட்டோட ஸ்டாக் அட் டைம்ல வாட்ச் பண்ண போறேன் அப்படின்னாலும் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், சார்ட்டை செலக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி 8 சார்ட் வரைக்கும் நம்ம அட் டைம்ல என்ன பண்ண முடியும், வாட்ச் பண்ண முடியும். வேற ஒரே சார்ட்டை வேற டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இல்ல 8 பாக்ஸ்லயும் 8 சார்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை லே அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்பாரோ அந்த லே அவுட்ஸையும் சேவ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஓகே. ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். இப்போ இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, ஒரு கிளவுட் மாதிரி போட்டு, ஸோ இதுதான் நம்ம சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன். சரியா? இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன நேம்ல சேவ் பண்ணணும் அப்படின்னு காட்டும். இப்போ அந்த ஸ்டாக்கோட நேம் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி நீங்க அந்த ஹோம் பேஜ்ல இருந்து நீங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு வரும்போது இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணணும். டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சேவ் பண்ணி வச்சது அங்க இருக்கும். ஸோ நீங்க என்ன ஸ்கிரிப்ட் நீங்க அனலைஸ் பண்ண ஸ்கிரிப்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இது இப்போ HDFC சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சும்மா ஏதோ பேர் போட்டு சேவ் பண்ணீங்க, லாஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்கும்போது நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி சேவ் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஐசிஐசிஐ சேவ் பண்ணோம்ல, ஐசிஐசிஐ இருக்கா, இப்போ நான் ஐசிஐசிஐ செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஐசிஐசிஐ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி காட்டும். சரியா? இதுக்கு இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். சேவ் பண்றது அல்லது சேவ் பண்றதுக்கு அப் ஆரோ. இப்போ நீங்க அந்த சார்ட்ல வேற ஏதாவது மாடிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே,
மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப போய் இந்த அப் ஆரோவை கிளிக் பண்ணிடணும். அப்பதான் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைடில் இருக்கிறதுலாம் என்னது? ஸோ சைடில் இருக்கிறதுலாம் என்னது? ப்ரைஸ். சைடில் இருக்கிறது ப்ரைஸு, கீழே இருக்கிறது வந்து அந்த டைமு, இயர்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் டெய்லியில் வச்சோம் அப்படின்னா எனக்கு அந்த மந்த்லேருந்து டேஸ் காட்டும் இந்த மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் கீழே வந்து இந்த மாதிரி எனக்கு என்ன சொல்ல ஒரு பிளர்டாக இந்த மாதிரி காட்டும். சிம்மஸ் ப்ளஸ் மைனஸ் அது சொன்ன மாதிரி லெஃப்ட் மூவ் பண்ணுறதுக்கும் ரைட்டும் மூவ் பண்ணுறதுக்கும் ஜூம் இன் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் ஆகிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எனக்கு நார்மலாக இப்போ சார்ட் இருக்கிற லேஅவுட்க்கு வரணும் அப்படின்னா இப்படி சும்மா இந்த ஆரோ கிளிக் பண்ணாலும் போதும். நம்ம இங்கே ஜூம் பண்ணிருக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிருப்போம்ல. திரும்ப எனக்கு சார்ட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு சார்ட் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த இடம் வந்துடும். சரியா? அது இல்லாமல் கோட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கோட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை Alt+G கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மந்த்லி சார்ட்ல நம்ம பார்க்குற இடத்த இல்லை பர்டிகுலர் டேட்டை என்ன பண்ணலாம், டெய்லியில போய் பார்க்கலாம். கோ டு எங்க இருக்கு சொன்னீங்க? கீழே இந்த இடத்துல. சரிதா? இந்த கோ டு கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். இல்ல Alt+G உங்க ஸ்கிரீன்ல ஹிடனா இருக்கு. அந்த கோ டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியல. கீழே தெரியலையா சார்? இது ஸ்கிரீன்ல தெரியல. Alt+G தெரியுதா? Alt+G தெரியுது. அந்த இடத்துல கோ டு நீங்க கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணனும். ஜூம் அவுட் பண்ணுங்க நீங்க. இல்ல கீழ தான் இருக்கு, நம்ம அது ஜூம் பண்ண முடியாது. Yeah, I got it. சரியா? ஓகே. சோ இந்த இடத்துல Alt+G இருக்கும். Alt+G கோ டு நீங்க எது வேணா கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்த இங்க வந்து இந்த டேட்டை நான் போய் டெய்லியில பார்க்கணும். சரியா? 1/5/2020 இதை போய் நான் என்ன பண்றேன், டெய்லியில பார்க்கணும் அப்படின்னா டெய்லிக்கு போயிட்டு அந்த டேட்டா இங்க நம்ம டைப் பண்ணாலும் போதும். ஸோ 1/5/2020 கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் மாதிரி காட்டும். இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுக்கு இந்த கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணும். சரி, ஏன்னா ரொம்ப இப்படி பின்னாடி போற மாதிரி இருக்கும். சில இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி பின்னாடி போய் எங்கேயாவது பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி நம்ம சார்ட்டை தள்ளி தள்ளி பின்னாடி போற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா நம்ம இந்த மாதிரி இந்த கோ டு யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ டைம் டேட்டுக்கு மட்டும் தான் கோ டு. டேட் போறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல இப்போ ரொம்ப ஒரு 1 week 2 weeksனா இப்போ இந்த ரெக்டாங்கிள் டூல வச்சு நான் மார்க் பண்ணி இப்படி பின்னாடி போய் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்க போறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்க போறேன் அப்படின்னா நான் அவ்வளவு தூரம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ண முடியாது, இப்படி கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்கு என்ன டேட்டா மார்க் பண்ணிட்டு இந்த கோ டு கிளிக் பண்ணி அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த டேட்டா டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்த போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படி காமிச்சிடும், ஃபிளாக் பண்ணி காமிச்சிடும். சரியா? ஓகே. ஸோ டூல்ஸ்ன்னு பார்த்தா இவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வேற எதுவும் பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்து இதில் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அண்ட் இந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல, ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்டிங் ஓப்பன் பண்ணுறோம்ல, இந்த ஓப்பன் பண்ணும்போது நான் சைன்இன் பண்ணும்போது சரியா இந்த மாதிரி காட்டும். என்ன காட்டும் அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரியோட இதை சைன்இன் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து என்ன ஸ்டாக்ஸ் வந்து அப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு, என்ன வந்து ஆக்டிவ் ஸ்டாக்ஸ், எந்த ஸ்டாக் கெயின் ஆகிட்டு இருக்கு, எது வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கெய்னர்ஸ் லூசர்ஸ் எல்லாம் காட்டும். வேற நீங்க போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க அடிக்கடி ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கும், அதுல போய் இங்க ஆட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட் சிம்பிள்ல நீங்க அடிக்கடி ட்ரேட் பண்ற ஒரு ஸ்டாக் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இந்த லைன்ஸை போடும்போது எனக்கு இங்க ரிலையன்ஸ் ஆட் ஆயிரும். சொல்லுங்க சார். இல்லை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம அனாலிசிஸ்க்கு அது எதுவுமே தேவையில்ல, நம்ம அதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம்.
ஸோ எங்க போர்ட்ஃபோலியோல நீங்க அடிக்கடி ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலரா ட்ரேட் பண்ற ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டா. சொல்லுங்க சார். ஹோம் பேஜ் எங்க காட்டுறீங்க? கர்சர் ஒன்று காமிங்க. இதுதான் நீங்க சும்மா போய் இன்வெஸ்டிங்னு டைப் பண்ணீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகுது இல்ல, ஓப்பன் ஆகும். ஆமா. நீங்க கண்ட்ரியோட இதை ட்ரேட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட ஃபிளாகை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப இன்வெஸ்டிங் போய் நான் செலக்ட் பண்றேன். சரியா? இப்போ ஓகே இன்வெஸ்டிங் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு காமனா இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே இதுல போய் நான் Okay. என்ன பண்றேன், அந்த கண்ட்ரியோட ஃபிளாகை செலக்ட் பண்றோம். சரியா? இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்தியன் நம்ம இந்தியனோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, என்எஸ்சி நிஃப்டில என்ன ஸ்டாக் மேல போயிட்டு இருக்கு, என்ன ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற டேட்டாலாம் நமக்கு அங்க கிடைக்கும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே. மேடம் இன்னொரு கொஸ்டின், சொல்லுங்க சார். இதுல ஃப்ரீ அந்த ஆட் ஃப்ரீ வெர்ஷன்ட்டு இயர்லி மந்த்லி பே பண்ணும்போது இந்த டூல்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஸோ தேவையில்ல, இன்வெஸ்டிங்ல தேவையில்ல, ட்ரேடிங் வியூக்கு தேவைப்படும். ட்ரேடிங் வியூக்கு நான் சொல்றேன், இன்வெஸ்டிங்ல நீங்க அப்படி பே பண்ணி இது பண்ணணும்னா ஆட்ஸ் வராது, அவ்வளவுதான். ட்ரேடிங் வியூல நீங்க இன்கேஸ் பெய்ட் வெர்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா சில அட்வான்டேஜஸ் இருக்கு. நான் ட்ரேடிங் வியூ அது பார்க்கும்போது நான் சொல்றேன் சார். ஓகே. ஸோ இது வந்து இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபியூச்சர்ஸும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஸோ அனாலிசிஸ்க்கு வந்துட்டு investing.com தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அனாலிசிஸ் மற்றும் சார்ட் அனாலிசிஸ். இன்வெஸ்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் வியூவும் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷூர். சரியா? ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் திரும்ப சர்ச்சில் போய் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டை சர்ச் பண்ணணுமோ, என்ன ஸ்கிரிப்டோட சார்ட்டை பார்க்கணுமோ அந்த சார்ட்டை என்ன பண்ணணும், இங்கே டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிபிசிஎல்னு போடுறேன், போட்டுட்டு இதை எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி வரும், சார்ட் வரும். இந்த மாதிரி சார்ட் வருதா, இல்லை இந்த ஃபுல் ஃபியூச்சர் சார்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஃபியூச்சர் சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு சார்ட் இந்த மாதிரி காட்டும். சரியா? ஸோ இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங் வியூக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது டூல்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ நம்ம அங்கே யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும். யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி எல்லாமே சேம் தான். அங்கேயும் ட்ரெண்ட் லைன் டூல் தான் யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் அதே ட்ரெண்ட் லைன் டூல், ட்ரெண்ட் டூலை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்ட் வரைய போகிறோம். இதுலேயும் அதே ட்ரெண்ட் லைன், ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் பேரலல் சேனல், இதெல்லாம் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன டூல்ஸை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறேனோ அந்த டூல்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி இந்த மாதிரி நான் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும் எனக்கு இந்த மாதிரி தனியாக காட்டும். இந்த மாதிரி சரியா? இந்த மாதிரி காட்டும் போது இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இருக்குல்ல, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிடும், மற்ற எதுவுமே தெரியாது, இது மட்டும் நமக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்போம், இந்த மாதிரி நம்ம ஃபேவரேட்ஸில் போட்டு வச்சிருப்போமா, அந்த டூல்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேற எந்த டூல்ஸுமே இருக்காது, யூஸ் பண்ற டூல்ஸ் மட்டும் என்ன ஆயிரும், இங்க நமக்கு வந்துடும். ஸோ திரும்ப எஸ்கேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எக்ஸிட் ஆயிடும். சரியா? இந்த மாதிரி அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி அந்த ஃபேவரேட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? டூல்ஸ் எல்லாமே சேம், அதே டூல்ஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு வாட்டியும் இன்வெஸ்டிங்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். போய் அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்குமா, அந்த அப் ஆரோல சேவ் பண்ணுவோம். அடுத்த வாட்டி நான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணி நம்ம போட்ட சார்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். இங்க எப்படி அப்படின்னா நான் ஒரு வாட்டி இந்த சார்ட்டை போட்டுட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் பார்க்கலாமே, HDFC இப்போ HDFCL நான் ஏதோ பார்க்குறேன், அனலைஸ் பண்ணிட்டு திரும்ப இப்போ பிபிசிஎல்லே வரேன் அப்படின்னா நான் முன்னாடி இப்போ போட்டோம்ல அந்த போட்டு வச்ச சார்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிஃபால்ட்டா இருக்கும். நான் இதையும் போய் மேனுவலா சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா அது அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளானாலும், அன்டில் அண்டஸ் நான் போய் அதை டெலீட் பண்ணாம அந்த சார்ட் என்ன ஆகாது அப்படின்னா டெலீட் ஆகாது.
சரியா? நம்ம போட்ட அனாலிசிஸ் அப்படியே இருக்கும் எவ்வளவு நாள் முன்னாடி போட்டிருந்தாலும். ஸோ இந்த மாதிரி அது டிஃபால்ட்டா அந்த சார்ட்ல சேவ் ஆகி இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இது என்ன ஆகும், எப்பவுமே நமக்கு சார்ட்ல இருக்கும். நம்ம போய் என்ன பண்ண தேவையில்ல, மேனுவலா சேவ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். சரியா? இந்த வாட்ச் லிஸ்ட்ல இங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸை நீங்க என்னெல்லாம் ரிப்பீட்டடா F&Oல இருக்கிறது மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் மட்டும் கொடுத்தால், இப்போ இந்த ஸ்டாக்ல இருந்து அஜந்தா ஃபார்மால வச்சுட்டு நான் என்ன பண்றேன், வெறும் ஸ்பேஸ் பாரை மட்டும் கிளிக் பண்றேன். எனக்கு அடுத்தடுத்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஆகும், சார்ட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது இந்த மாதிரி என்ட்ரி இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருப்போம், இல்ல வந்து என்ன சொல்ல ஏதாவது அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்ம என்னன்னா இப்படி பண்ணும்போது எனக்கு ஈஸியா நான் என்ன பண்ண தேவையில்ல, டைம் சேவிங்கா இருக்கும். நான் ஜஸ்ட் அந்த சார்ட் அப்படி ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டாக்கு ஈஸியா போய்க்கலாம். ஸ்பேஸ் பார் மட்டும் கிளிக் பண்ண அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஈவினிங் அனலைஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சரியா? இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுல ஏதோ என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு. சரியா? வேண்டாம் அப்படின்னா திரும்ப இதை போய் கிளிக் பண்ணோன்னா அது ஹைட் ஆயிரும். சரியா? இது இல்லாம என்ன ஒரு அடிஷனல் ஃபியூச்சர் நமக்கு இங்க இருக்கு அப்படின்னா, இன்வெஸ்டிங்ல இல்லாத ஃபியூச்சர் ஒண்ணு பார் ரீப்ளேன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரியா? இந்த பார் ரீப்ளேவை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார் ரீப்ளே எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கத்துக்கிறோம்ல, கத்துக்கிட்டு நமக்கு ஒரு பயம் இல்லாம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். தட் மீன்ஸ் நம்ம பண்றது கரெக்டா, நம்ம அனலைசிஸ் கரெக்டா பண்றோம், நம்ம என்ட்ரி எடுத்தால் அது கண்டிப்பா டார்கெட் போகும், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண சைடு மார்க்கெட் போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பார் ரீப்ளே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த ரீப்ளே இருக்குல்ல, இந்த ரீப்ளேவை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணிருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணிருங்க. சார்ட் அதுக்கப்புறம் இருக்க சார்ட் என்ன ஆயிரும், ஹைட் ஆயிரும். இப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சார்ட் அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஓகே இதுக்கு மேல போனால் நான் ஒரு பை என்ட்ரி போயிருப்பேன், இதுக்கு கீழே போனால் நான் ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்பீடை வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். நம்ம அதை பார் ரீப்ளே கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்பீட் வரும். ஸ்பீடை நம்ம என்ன பண்ணலாம், வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு இந்த பிளே கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சரியா? ஆக்சுவலா மார்க்கெட் எப்படி போயிருக்குன்ற டேட்டா ஆல்ரெடி இருக்கும்ல? இருக்கும் சார். பட் நீங்க அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தால் ப்ராஃபிட் வந்திருக்குமா லாஸ் வந்திருக்குமான்றத ஹைட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். நார்மல் சார்ட் இப்படி இருக்கும். சரியா? சார்ட் இப்படி இருக்கும் ஃபுல்லா. நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு சார்ட் இந்த மாதிரி தெரியும். நீங்க ஒருவேளை அனலைஸ் பண்றீங்கன்னா ஃபியூச்சருக்கு அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நான் பை இதுக்கு மேல போனா பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கிறப்ப தானே தெரியும் நமக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்திருக்குமா லாஸ் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு. ஒரு என்ட்ரி ஓகே நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி கரெக்டா போயிருக்கு, இல்ல வந்து லாஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்துச்சுன்றது டேட்டா ஃபியூச்சர்ல நடக்க போறதை வச்சுதான் தெரியும். இது என்னன்னா, நான் ஃபியூச்சர்ல எங்கேயோ நடந்த இடத்துல, இங்கன்னு இல்ல, நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் என்ன பண்றீங்க, சும்மா அப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு ஹைட் பண்ணிடுறீங்க. அந்த டேட்டா அதுல ஹைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியாது, அதுக்கப்புறம் மேல போயிருக்கா கீழே போயிருக்கான்னு தெரியாது அந்த இடத்துல இருந்து. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம ஜஸ்ட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்றோம். ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு ஓகே இதுக்கு மேல போனா பை, எனக்கு இதுக்கு கீழே போனா செல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் போய் என்ன பண்ணுவோம்னா வரைய ஆரம்பிக்கும். வரைஞ்சிட்டு அடுத்தடுத்த ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆக நீங்க என்ன பண்ணிட்டே போகணும், அந்த லைன்ஸை அடுத்தடுத்து வரைஞ்சிக்கிட்டே போகணும். இப்போ ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்து அந்த ஸ்விங்குக்கு மேல எங்க வரையணும், எங்க கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஹைனா திரும்ப இதுக்கு மேல போகணும், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே போகணும், வரையணும். அடுத்தடுத்து வரையும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் அதை வரைச்சிருக்கா இல்ல மேல போயிருக்கா கீழே வந்துருக்காங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணி
அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணலாம். ஓகே நம்ம கரெக்டா அனலைஸ் பண்றோம் இல்ல தப்பா அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இது இன்னும் கிளியர் இல்ல, பட் மேபி மேடம் இது ஜஸ்ட் ஃபார் பிராக்டிஸ்க்காக நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றோங்கிறதுக்காக மட்டும். ப்ரெடிக்ட் பண்றோமா இல்லையான்னு நீங்க செக் பண்ணலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு டெய்லிக்கும் மந்த்லிக்கும் நீங்க சும்மா எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாம யூஸ் பண்ண முடியும். வேற ஸ்லோவர் டைம் ஃப்ரேம் போறேன் இப்போ இன்டர்டே எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களாம் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 month ஃப்ரீ ட்ரையல்னு இருக்கும். சரியா? அந்த கிளாஸ்லாம் கத்துட்டு முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ ட்ரையல் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃப்ரீ ட்ரையல் 1 month எடுத்துட்டு அந்த ஃப்ரீ ட்ரையல யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்வீஸ் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கு நிறைய, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்னொன்னு இங்க வந்து லே அவுட்ஸ், நம்ம அங்க வந்து இன்வெஸ்டிங்ல லே அவுட்ஸ் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து லே அவுட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒரு லே அவுட் யூஸ் பண்றோமா, 2 லே அவுட் மாதிரிலாம் நமக்கு இன்கேஸ் பெய்ட் வெர்ஷன் இருந்தால் யூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த சாட் கம்பேரிஷன் இந்த மாதிரிலாம் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. இன்கேஸ் அந்த மாதிரி லே அவுட்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க, இந்த சார்ட்ல ஒன்று அந்த சார்ட்ல ஒன்று வச்சு ட்ரேட் பண்றீங்க, மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் அட் டைம்ல வாட்ச் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க பே பண்ணியிருந்தால் மட்டுமே ட்ரேடிங் வியூல யூஸ் பண்ண முடியும். இன்வெஸ்டிங்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? மேடம் எனக்கு ஒரு டவுட். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றோம்ல மேடம், ஸோ அதுக்கு ட்ரேட் வியூ யூஸ் பண்ண முடியுங்களா? ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. பட் எனக்கு அது யூஸ் பண்ணலாமா, எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை சார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருக்கு, நான் பார்த்துருக்கேன் இந்த ஆப்ஷன் 2ல. பட் நமக்கு இங்க சப்ஜெக்ட்ல அதை வச்சு சொல்லி தரதுக்கு எந்த இதுவும் இல்லை, அதனால நான் இது பண்ணி பார்த்தது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்க அதுல போய் கோடிங் எழுதி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஸோ ரிவ்யூல பண்ண முடியுமாங்கிறதா தெரியல எனக்கு, நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ மேபி எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்காக கேட்குறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது நீங்க எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. நம்ம ஜஸ்ட் வெறும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இண்டிகேட்டர் கூட எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த சொல்றாங்களா மார்க்கெட்ல அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் இஎம்ஐ என்னமோ சொல்லுவாங்களா, அதுக்குள்ள எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். வெறும் சார்ட் மட்டும் தான். சார்ட்ல எனக்கு ஒரு பை என்ட்ரி காட்டினால் பை, சார்ட்ல ஒரு செல் என்ட்ரி காட்டினால் செல். சரியா? நீங்க அந்த பை என்ட்ரி செல் என்ட்ரின்னு சொல்றதும் நம்ம தான் அனலைஸ் பண்ண போறோம். எனக்கு இதுக்கு மேல போனா பை, இதுக்கு கீழே போனா செல்லுன்றதையும் யார் பார்க்க போறாங்க அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ண போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி சொல்லாது. இதுக்கு மேல போனா பை பண்ணு, இதுக்கு மேல போனா செல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவலா என்ன பண்ண போறோம், வரைய போறோம். சார்ட்ல மேனுவலா என்ன பண்ணுவோம்னா டிரா பண்ணுவோம், ட்ரெண்ட் டிரா பண்ணிட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு எனக்கு எந்த இடத்துல பை எந்த இடத்துல செல்லுன்னு நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். சரி, இந்த டூலையும் நம்ம என்ன போறதுல யூஸ் பண்ண போறதுல. ஓகே, ஸோ ஆப்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு பில்ட் பண்ணாலுமே நாம தான் வந்து எங்க போனா வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லிட்டு ஸோ நம்மளா மேனுவலா கால்குலேட் பண்ணிக்கிறோம். எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் தெரியணும். சார்ட்ல ட்ரெண்டை வச்சு தான் ஃபியூச்சர்ஸும் மூவ் ஆக போகுது, ஆப்ஷன்ஸும் மூவ் ஆக போகுது. ஸோ சார்ட்டை நீங்க அந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டால் நீங்க ஃபியூச்சர்ஸும் சரி ஆப்ஷன்ஸும் சரி அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ்னு போறப்ப கொஞ்சம் என்ன சொல்ல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராடில்ஸ் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஞ்சம் என்ன சொல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை கத்துக்கிட்டு ஆப்ஷன்ஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் வந்து அப்படியே ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டோட ரிப்ளிகா தான். ஆப்ஷன்ஸ் போறப்ப மட்டும் இந்த டைம் வேல்யூலாம் இருக்குல்ல, டைம் டிகே எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக அதெல்லாம் கத்துக்கிட்டு பண்ணால் கொஞ்சம் ஓகே ப்ராஃபிட்டபிளா பண்ணலாம். சரியா? ஓகே. பாட்டம்ல இருக்குல்ல, அது என்னது, ஸ்டாக் ஸ்கிரீனர், டெக்ஸ்ட் நோட்ஸ், எடிட்டர், ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர், இதுலயும் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை சார். இந்த ஸ்டாக் ஸ்கிரீனர்ன்றது நீங்க வந்து ஏதாவது என்ன சொல்ல எனக்கு வந்து கெய்னஸ் காட்டு, லூஸ் இல்லை அன்யூஷுவல் வால்யூம் காட்டு, இந்த மாதிரி நீங்க ஏதாவது அங்க போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் அது காட்டும். அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு காட்டும். இப்போ இன்கேஸ் இங்கே டெய்லி இருக்குல்ல 5 minutes போகிறோம் அப்படின்னா காட்டாது. ஏன்னா பெய்ட் வெர்ஷன் கேட்கும். பெய்ட் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காட்டும் 5 minutes இப்போ இது வந்து
டாப் கெய்னர்ஸ் 5 நிமிஷத்துல இப்போ எந்த ஸ்டாக்ஸ்லாம் கெயின் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் டெய்லியில யூஸ்ஃபுல்லா காட்டும் நமக்கு. டெய்லியில வந்து இதெல்லாம் நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், இதெல்லாம் பை. பட் நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். அது பார்த்தால் கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ அது எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. இந்த பேப்பர் ட்ரேடிங் ஒன்று இருக்கா கீழே, இந்த பேப்பர் ட்ரேடிங் டூல வேணும்னாலும் சும்மா நீங்க வந்து என்ன சொல்ல ஒரு இந்த இடத்துல பை பண்ணால் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த எமோஷன்ஸ் ஆக்சுவலா அந்த எமோஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆக்சுவல் எமோஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நீங்க இன்கேஸ் அந்த பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சும்மா ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் போட்டு ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டின்னு நீங்க ரியல் அக்கௌண்ட்ல ரியல் மணி வச்சு பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். அந்த பேப்பர் ட்ரேடிங்ன்றது அந்த விர்ச்சுவல் மணி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த விர்ச்சுவல் மணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரேடுன்னு இருக்கும். அந்த ட்ரேட்ல போய் கிரியேட் நியூ ஆர்டர், பையா செல்லா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ நம்ம ஒரு இப்போ பை ஆர்டர் போடுறேன் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி காட்டும் எனக்கு. நான் எடுத்த இடத்துல இருந்து ப்ராஃபிட்டா இருக்குன்னா கிரீன் கலர்ல காட்டும். நம்ம ட்ரேட் எடுத்த இடத்துல இருந்து லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த விர்ச்சுவலாக ட்ரேட் பண்ணி சும்மா பார்க்குறதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்லி ஆப்ஷன்ஸ்க்குள்ளா எல்லா எல்லாத்துக்குமே ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ். நம்ம ஆப்ஷன்ஸோட சார்ட் இதில் பார்க்க மாட்டோம். எனக்கு இதில் சார்ட் காட்டும், ஃபியூச்சரோட சார்ட் காட்டும். இப்போ ஹெச்டிஎஃப்சியோட சார்ட்டும் காட்டும், ஹெச்டிஎஃப்சியோட ஃபியூச்சர்ஸோட சார்ட்டும் காட்டும். சரி, ஹெச்டிஎஃப்சி இது ஃபியூச்சர்ஸ் இருக்கா, இது ஹெச்டிஎஃப்சியோட ஃபியூச்சர்ஸோட சார்ட். எப்பவுமே அந்த கரண்ட் கான்ட்ராக்டை என்ன பண்ணுவோம்னா கிளிக் பண்ணுவோம். ஹெச்டிஎஃப்சி ஃபியூச்சர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் கரண்ட் கான்ட்ராக்ட் இன்ஃபரண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ஸோட சார்ட் வரும். ஆப்ஷனுக்குன்னு எந்த சார்ட்டையும் போய் நம்ம இந்த ஸ்ட்ரைக்கோட சார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்க முடியாது. இதுல பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, எதுலையுமே இல்லை. ஆக்சுவலி மார்க்கெட் பல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஆப்ஷனோட சார்ட் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றீங்க, எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் பல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். சரியா, மொபைல் அப்ளிகேஷன். அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க அந்த ஆப்ஷன்ஸோட சார்ட்டை பார்த்துக்கலாம். சரியா, ஸோ ட்ரேடிங் வியூக்கும் இன்வெஸ்டிங்க்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். யூஸ் பண்றது எல்லாமே டூல்ஸ் எல்லாம் சேம் தான். பார் ரீப்ளேன்னு ஒன்று இருக்கும், அங்க இன்வெஸ்டிங்ல நமக்கு அந்த பார் ரீப்ளே இருக்காது. லே அவுட் இதுல யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதில் லே அவுட் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். லே அவுட் இதில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது பெய்ட் வெர்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்ல இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் பி ஸ்பேஸ் பார் கொடுத்தால் மட்டும் அடுத்தடுத்த ஸ்கிரிப்டுக்கு வேகமா போகும். அதுவும் இல்லாம டைம் ஃப்ரேம்லாம் நீங்க இங்க இருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ ஒரு சார்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த சார்ட்ல இருந்தே 1Dன்னு கொடுத்தா டெய்லி சார்ட், 1Mன்னு கொடுத்தா மந்த்லி சார்ட், வெறும் 5ன்னு கொடுத்தா 5 மினிட்ஸோட சார்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸியா போக முடியும். நம்ம அங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இன்வெஸ்டிங்ல போய் அங்க அந்த மேலே செலக்ட் பண்ணுவோம். எனக்கு இன்வெஸ்டிங் நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரேடிங் மட்டும் தான் அனலிசிஸ் யூஸ் பண்ணுவேன். இன்வெஸ்டிங் அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுள். இப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அந்த இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்டர்வல் பாப்அப் எப்படி என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க? 1D 1M. ஓ, ஜஸ்ட் கீ நம்பர் 1 அண்ட் M. ஆமா, அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண ஓகே ஓகே. ஸ்கிரிப்ட் ஆல்ட் அதெல்லாம் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சிம்பிளா 1Dன்னு கொடுத்தால் போதும். சரி, வேற ஏதாவது ஸ்கிரிப்டுக்கு போகணும்னாலும் ஜஸ்ட் கீபேட்ல போய் HFC அப்படின்னு டைப் பண்ணாலும் போதும். ஓகேவா, அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். நம்ம மேனுவலா போய் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியர் ஆகுது இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங் வியூவும். சும்மா அதை கிளிக் பண்ணி இங்க நீங்க ஆட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ்ல போய் நீங்க என்ன ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபன் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கேன். லைவாவும் அப்டேட் ஆகும். அதோ ஆமா, லைவ் டேட்டா தான் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஸோ ஏரியா என்ட்ரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ஹைலைட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம்.
இது எப்போ போட்டேன் அப்படின்னா இது ஏதோ எனக்கு ரீசெண்டா ஒரு என்ட்ரி வந்துச்சு, டபுள் டாப் டபுள் பாட்டம் வந்துச்சு, அதுக்காக போட்டு வச்சது. மேம் ஒரு சின்ன டவுட்டு, சார் நீங்க அந்த சைட்ல இருக்க டூல்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? அது எப்படி பண்ணணும்? எந்த இதுவா இந்த டூல்ஸா? அந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்க அந்த இதெல்லாம் நீங்க நம்ம எது யூஸ் பண்றோமோ அது மாத்திரம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் ஆ, இருக்குங்களா, அதான். ஸ்டாரை போய் நீங்க இது பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு அங்க ஆட் ஆயிக்கும். ஓகே, அங்க ஸ்டார் அமுத்தணும். ஸ்டாரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஓ, இந்த ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த என்ன நம்ம டூல்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோமோ அது மட்டும் வரும். நீங்க அந்த டூல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம், சாட்ல டிரா பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். அதுதாங்க. ரைட், தேங்க்ஸ். ஓகேவா, கிளியரா? எஸ். ஓகே, இப்போ அடுத்து மணி கண்ட்ரோல். சரியா? இந்த மணி கண்ட்ரோல்ன்றது எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுத்து வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பத்தின நியூஸ் ஏதாவது நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த மணி கண்ட்ரோல்ல போய் பார்த்துக்கலாம். மணி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு என்ன ஸ்டாக்கை பத்தி பார்க்கணுமோ அந்த ஸ்டாக்கை பத்தி என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு ஏதாவது லைபிலிட்டி இருக்கா, இல்லை வந்து அவங்க ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த குவார்ட்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா, இந்த மாதிரி டேட்டாவை இங்க பார்ப்போம். அடுத்து ஐபிஓஸ் ஏதாவது வருதா? இது வந்து ஒன்லி இந்தியன் மார்க்கெட்டுங்களா? ஆமா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு. வேற கண்ட்ரில இருக்கவங்களுக்கு அங்க என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி என்ன எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்தியன் மார்க்கெட் ரேட் மணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். Just to watch the news. Just for news. Okay. நியூஸ் ஏதாவது ஐபிஓஸ் வருது புதுசா, வந்து ஐபிஓஸ்னா என்ன சொல்ல, புதுசா ஒரு ஸ்டாக் உள்ள வரும்ல, அது ஐபிஓன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐபிஓ போய் என்ன பண்ணிக்கலாம், இங்க என்ன ஸ்டாக் அடுத்து ஐபிஓ வருது அப்படின்றத இந்த ஐபிஓ பண்ணா நமக்கு காட்டும். ஓகே, அது brokerage அக்கவுண்ட்லயே அலர்ட் செட் பண்ணிக்கலாம். யாராவது புது ஐபிஓ வந்தா எனக்கு இமெயில் அலர்ட் கொடு அப்படி பண்ணிக்கலாம், அதுவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ பிரைஸ் என்ன, அதோட லாட் என்ன, இது எல்லாமே இங்க காட்டும். ஷூர். ஓகேவா? ஸோ ஐபிஓஸ் பார்க்குறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றின நியூஸ் பார்க்குறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் நான் பார்க்குறேன். ரிலையன்ஸில் அவங்க ஏதாவது எனக்கு இப்போ ரிசல்ட் வரப்போகுது, இல்லை வந்து அவங்க ஏர்னிங்ஸ் ஏதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே அந்த ரிலையன்ஸ் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷேர் ஹோல்டிங்னு ஒன்று இருக்கும். ரிலையன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஷேர் ஹோல்டிங்கை கிளிக் பண்ணுறோம். அந்த ஷேர் ஹோல்டிங்கை கிளிக் பண்ணும்போது கம்பெனியோட என்ன சொல்ல, கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். ப்ரொஃபைல். ஓகே, ப்ரொஃபைல் வரும். அது இல்லாமல் அவங்க நெட் ப்ராஃபிட் என்ன, லாஸ்ட் 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதெல்லாம் வரும். பட் நம்ம நம்பர்ஸ் வச்சு எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்பர்ஸ் வச்சு இந்த நம்பர்ஸை பார்த்து இவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்களா லாஸ்ல இருக்காங்களா அப்படின்றத நம்ம எதுவும் டிசைட் பண்ண மாட்டோம். இதை எந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாக் ஏதாவது பிளட்ஜ்ல இருக்கான்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளட்ஜ் இந்த சென்ஸ் ப்ரொமோட்டர்ஸ்ட ஒரு ஹோல்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன் டிவி எடுத்துக்கலாமே. சன் டிவி வந்து 75% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க, 25% வந்து பப்ளிக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டையும் சேர்த்தாதான் 100%. சரியா? சன் டிவியோட அசெட் 100% அப்படின்னா அது 75% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க. யார் அந்த கம்பெனி உருவாக்குனாங்களோ அவங்க 75% அவங்க கிட்ட ஹோல்டிங்ஸ் வச்சுக்கிட்டு 25% பப்ளிக் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அந்த 25% நம்ம கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க பிசினஸ்ல போட்டு என்ன ஆயிட்டு இருக்கா, ஸ்டாக் ரன் ஆயிட்டு இருக்கா.
என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா, அந்த 75%ல அவங்க ஏதாவது பிளட்ஜ் பண்ணிருக்காங்களா, அடகு வச்சிருக்காங்களா, அவங்க கையில இருக்க ஷேர்ஸையோ ஸ்டாக்கையோ போய் ஏதாவது பேங்க்லயோ இல்ல எங்கேயோ பிளட்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டாக்ல ஃபண்டமெண்டலா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பிளட்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு ஷார்ட் டேர்ம்ல அதுல ஒரு பை ட்ரெண்ட் காட்டுதுன்னா ஓகே ஃபைன், எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு வேற லாங் டேர்ம் ஒரு ஸ்டாக் போறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டாக் எனக்கு இதுல பை ட்ரெண்டே காட்டினா கூட பிளட்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கலாம், அந்த ஸ்டாக் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஃபண்டமெண்டல்ல பிரச்சனை இருந்தாலும் மட்டுமே என்ன பண்ணுவாங்க, அதாவது நமக்கு மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா, ஃபண்ட் ரைசிங்காக தான் அவங்க உள்ள வராங்க. மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணது போக அது இல்லாம வெளியே பிளட்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்க கேள்விப்பட்ட ஸ்டாக் ரொம்ப அடி வாங்கின ஸ்டாக்கா இருக்கும்ல, இல்ல காணாம போன ஸ்டாக் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டாக். எஸ் பேங்க் பாருங்க. பேங்க் ஸோ இது வந்து ப்ளூ கலர் வந்து எஃப்ஐ வச்சிருக்காங்க, ப்ளூ கலர் டிஐ வந்து இவ்வளோ கொடுத்தாங்க, பப்ளிக் கிட்ட வந்து இவ்வளோ இருக்கு. சரியா, நீங்க சுத்தமா இல்லவே இல்லை. சரியா, எஃப்ஐ இருக்கு, டிஐ இருக்கு, பப்ளிக் இருக்கு. செப்டம்பர் 2019ல 35% நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அதாவது செப்டம்பர் 2019ல 35% பிளட்ஜ்ல இருந்திருக்கு. சரியா, அதுக்கு அடுத்து ஒரு 2.5% பிளட்ஜ்ல இருந்திருக்கு. இப்போ பிளட்ஜ் இல்ல இந்த சைன்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஷேரே இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்க ப்ரொமோட்டர்ஸோட ஏதாவது இருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் மொத்தம் ஸ்டாக்கே இல்லை, அந்த ஸ்டாக் ப்ரொமோட்டர்ஸ் கையில சுத்தமா இல்லை. எஃப்ஐ இருக்கு, டிஐ இருக்கு, பப்ளிக் இருக்கு, அவ்வளவுதான். யார் அந்த ஸ்டாக் கம்பெனி உருவாக்குனாங்களோ அவங்க கிட்ட இல்ல. இன்கேஸ் நான் ஒரு 2019ல இல்ல 2020 ஜான்ல இல்ல அந்த மாதிரி நான் இப்போ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் எஸ் பேங்க் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா இந்த பிளட்ஜை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன், ஆஹா இவ்வளோ பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ வேண்டாம், ஸ்டாக் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, என்ன சொல்ல, இப்போ ரீசெண்டா ஜீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சா, ஜீல் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து எவ்வளோ, யார் இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இருக்கு, இவ்வளோதான் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு. சரியா, மித்ததெல்லாம் எஃப்ஐஐஸ் ஃபுல்லாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, 66% எஃப்ஐஐஸ் இருக்கு. யார் கம்பெனி உருவாக்குனாங்களோ அவங்க 4% கையில் வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து இந்த எல்லோ கலர், வேற என்ன, கிரீன் வந்து டிஐஐ. சரியா, இங்க பிளட்ஜ் இருக்குல்ல, இந்த இந்த சார்ட்ல பிளட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா காட்டும் எனக்கு 2019ல இவ்வளோ % பிளட்ஜ் இருந்திருக்கு, 2020 இதுல இவ்வளோ பிளட்ஜ்ல இருக்கு. இந்த மாதிரி பிளட்ஜ் % நமக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ பிளட்ஜ்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். லாங் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்முக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் அந்த ஹோல்ட் பண்ண போறது 1 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ள இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, நான் அந்த ஸ்டாக்ல ஒரு என்ட்ரி எடுத்துறேன், எனக்கு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் 1 வருஷம் வச்சிருக்க போறேன், 2 வருஷம் வச்சிருக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி டைம் அந்த ஸ்டாக் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்ளிக்ன்றது நம்ம நார்மல் பப்ளிக், ப்ரொமோட்டர்ஸ்ன்றது யார் கம்பெனி உருவாக்குனாங்களோ அவங்க தான். இந்த இன்ஸ்டிடியூஷன்ன்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். டிஐன்றது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்டாக்ல என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் எதுல வருவாங்கன்னா இந்த டிஐஐல வருவாங்க.
எஃப்ஐஐல வந்து மார்கன் ஸ்டான்லி இந்த மாதிரி பெரிய பெரிய என்ன சொல்லாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும்ல அவங்களாம் அந்த எஃப்ஐஐல வருவாங்க. சரியா, இப்போ வேற ஏதாவது நல்ல ஸ்டாக் பார்க்கலாமே. வேற ஏதாவது நல்ல ஸ்டாக் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்டாக் ஏதாவது. HDFC Bank. இதுல பிளட்ஜ் ஆயிருக்கா? இங்க பிளட்ஜ் ஆயிருக்கு. இந்த கிரீன் கலர் தான் பிளட்ஜிங். சார்ட்ல இங்க இருக்கா? இல்ல இல்ல, இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் யாரு, எஃப்ஐஸ் யாரு, டிஐ யாரு, பப்ளிக் யாருன்னு மட்டும்தான் நமக்கு இங்க காட்டுது. ஸோ பிளட்ஜ் ஆல. வேற என்ன ஸ்டாக் பார்க்கலாம்? லைன்ஸ் பார்க்கலாமா? ஆயிடுக்கா? ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க? 50% ப்ரொமோட்டர்ஸ் இருக்கு. மிச்சதெல்லாம் டிவைட் ஆகி டிஐஸ்டு எஃப்ஐஸ்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? பிளட்ஜு சுத்தமா இல்லை. இல்லை, இது சொன்னேன்ல, அவங்க ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி டேட்டாக்கும் நம்ம இது பார்ப்போம். இங்க இருக்கு இந்த நெட் ப்ராஃபிட் லாஸ், இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ், லாஸ்ட் குவார்டர்ல என்ன ரிசல்ட், அதே மாதிரி பிஎஸ்சி பிரைஸ் நம்ம இங்க பாத்துக்கலாம். நமக்கு அங்க சார்ட்ல இல்ல ட்ரேடிங் வியூலும் இன்வெஸ்டிங் வியூலும் என்எஸ்சி பார்ப்போம். பிஎஸ்சி அங்க இருக்காது நமக்கு. பட் இங்க வந்து இப்போ இன்கேஸ் நான் பிஎஸ்சியில நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சியோட ஸ்டாக்கோட ப்ரைஸை இங்க பண்ணிக்கலாம், இங்க பாத்துக்கலாம். பிஎஸ்சியில என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நமக்கு இங்க காட்டும். செப்டம்பர்லாம் என்ன எவ்வளோ இருந்துச்சு, ஜூன் மார்ச் இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக எனக்கு இந்த இடத்துல காட்டும். மேடம் எனக்கு மேடம் இப்போ பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்லாம் இப்போ மேடம் கவர் பண்ணுவீங்க? இல்ல அப்படி நமக்கு சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி ஒரு இதே இல்லை சார், கான்செப்டே இல்லை. நம்ம எப்பவுமே சார்ட்டை மட்டும்தான் பார்ப்போம். நம்ம அந்த நம்பர்ஸை பார்த்து நம்பர்ஸை வச்சு இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கா டிசைட் பண்ண மாட்டோம். எந்த அளவுக்கு அதுல சரிங்க. ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு போர்ட்ஃபோலியோக்கு சொல்றேன். பேலன்ஸ் ஷீட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். இருக்கும். So I thought that also will be covered in this training as part of. Okay. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க, அதை வந்து ஒரு கம்பெனியா பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கா அவங்க ஃபுல்லா இந்த ரிசர்ச் பண்ணி அவங்க போடுற பை அண்ட் செல் தான் நமக்கு இங்க சார்ட்ல வந்து என்ன காட்டும்னா ட்ரெண்டா காட்டும். ஸோ ஒரு ஸ்டாக்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருந்தால் மட்டுமே எனக்கு இங்க சார்ட் ஏற ஆரம்பிக்கும். சரியா? ஒரு சார்ட்ல எப்போ அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆனவங்கதான் சார்ட் நமக்கு இங்க ட்ரெண்டே அப் ட்ரெண்டா காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட் குள்ள போய் நம்ம பார்க்க முடியாது. பார்த்தாலும் அதுல எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு உண்மை நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது கரெக்டா இருக்கலாம், இல்லை அவங்க வந்து என்ன சொல்ல ஒரு ஃபேக் ரிசல்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதை நம்ம இது பண்ண முடியாது. பட் வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராங்கன்னா
அவங்களுக்கு நிறைய இன்சைடர்ஸ் உள்ள இருப்பாங்க. அதை வச்சு அந்த ஸ்டாக்கை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமானே டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவ்வளோ கோடி கணக்குல 1000 கோடி 2000 கோடின்னு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. ஸோ அவங்க உள்ள வந்தோடனே எனக்கு இங்க சார்ட்ல காட்ட ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க உள்ள வரும்போது நமக்கு தெரியாது. ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு 100 ருபீஸ்னா அவங்க 100 ருபீஸ்ல பை பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாக் எனக்கு அப் ட்ரெண்டா காட்டும். 100 ரூபாய் அவங்க என்ட்ரா இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு 105 110 ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்னு காட்டிடும், அப் ட்ரெண்ட்னு காட்டிடும். அப் ட்ரெண்டா காட்டினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள போவோம். சரியா? அவங்க இப்ப 100 ருபீஸ்க்கு பை பண்ணிட்டு ஒரு 200 ருபீஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னா எனக்கு 200 ருபீஸ்க்கு தெரியாத அவங்க வித்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் 200ல இருந்து 190 180 வரும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு காட்டும். அந்த வெளியே வந்துட்டாங்கன்றதே எனக்கு திரும்ப சார்ட்ல டவுன் ட்ரெண்டா காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பையும் செல்லும் போறோம். ஸோ நமக்கு அந்த நம்பர்ஸ் எதுவுமே தேவையில்லை. அவங்க ஃபுல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுப்பாங்க. அவங்க என்ட்ரி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போவோம். அது மாதிரி அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே வந்துடும். இது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். அவங்க இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்லை. அவங்களுக்கு இந்த சார்ட் தேவையில்ல. அவங்க ட்ரேட் பண்றது இந்த நம்பர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது முக்கியம். எது முக்கியம்? இந்த நம்பர்ஸ் முக்கியம், இந்த பேலன்ஸ் ஷீட் முக்கியம். நமக்கு இது தேவையில்ல. சரியா? ஓகே. ஸோ அந்த டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் போய் எதில் பார்க்கணும் அப்படின்னா, என்ன ஸ்டாக் இது இருக்கோ நம்ம மீன்ஸ் வச்சிருக்கோமோ அந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்பரேட் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த கார்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். என்ன காட்டும் அப்படின்னா, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, அந்த ஸ்டாக்கை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, போர்ட் மீட்டிங்ஸ் எப்போ வச்சிருக்காங்க, என்ன டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் காட்டும். லாஸ்டா எப்போ கொடுத்தாங்க, 2 ஜூலை கொடுத்துருக்காங்க, எத்தனை % கொடுத்தாங்க, போனஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஸ்பிளிட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாக இங்கே காட்டும். ஸோ அந்த ஸ்டாக்கை பத்தின டேட்டாஸ் நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் போர்ட்ஃபோலியோ மணி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி என்ட்ரியும் எக்ஸிட்டும் நம்ம இதை வச்சு டிசைட் பண்ண மாட்டோம். எனக்கு கம்ப்ளீட்டா அந்த சார்ட்டை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுல ஏதாவது என்ட்ரி வருதா எக்ஸிட் வருதா நம்ம டிசைட் பண்ணுவோம். சரியா? இல்ல இன்சாடே பண்றவங்களுக்கு தேவையில்லை. பொசிஷனலா போறவங்க ஒரு நான் ஹோல்ட் பண்ண போறேன் இந்த ஸ்டாக்கை, லாங் டேர்ம்க்கு எடுக்க போறேன் அப்படின்னா அந்த டைம்ல இப்ப நான் அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கேன்ற பட்சத்தில் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்திருக்கா நெகட்டிவா வந்திருக்கா, அந்த மாதிரி நம்ம செக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னா இது எனக்கு அந்த ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான நியூஸ், கமோடிட்டிஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் கொடுக்கும். அதாவது நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயிலுக்கெல்லாம் இன்வென்ட்ரின்னு ஒன்று வரும். அந்த இன்வென்ட்ரின்றது சப்ளை எவ்வளோ இருந்துச்சு, டிமாண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்றதுக்கான டேட்டா. இப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே தானே, இன்னைக்கு தேர்ஸ்டே வந்து நைட் 9 o'clock வந்து நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி. சரி தேர்ஸ்டே தானே, ஆமா தேர்ஸ்டே தான். ஸோ இன்னைக்கு வந்து என்ன இன்வென்ட்ரினா, இன்னைக்கு நைட் 9 o'clock இதுல இன்வென்ட்ரி போட்டுக்கணும். ஏன் இதுல இன்வென்ட்ரி டேட்டா போடலன்னு எனக்கு தெரியல. நேற்று வெனஸ்டே வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்கும். ஒரு நேற்றே இதை இன்னைக்கு ஏதாவது ஹாலிடேவா என்னன்னு தெரியல, நேற்றே இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ இதுல வந்து வெனஸ்டே நைட்டு 9 o'clock என்ன ஆகும்னா இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வரும். தேர்ஸ்டே நைட்டு 9 o'clock வந்து இந்த நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி வரும். சரியா? அதாவது டிமாண்ட் எவ்வளோ இருந்துச்சு, சப்ளை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதுக்கான டேட்டா. சரியா? இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம பையா செல்லான்னு டிசைட் பண்ண மாட்டோம். இந்த கலர்ஸை பார்க்கும்போது நமக்கு இந்த கலர்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, அதுல அத இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெட் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கலாமே இந்த மாதிரி, அப்போ ஏதோ பயங்கரமான இம்பாக்ட் இல்லை ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம்னு அர்த்தம். சரியா? இது எல்லோ கலர்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்ல இம்பாக்ட் ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு அர்த்தம். இதே ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னா ஒரு மீடியமான இம்பாக்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது என்ன டேட்டா அப்படின்னா, சும்மா எவ்வளோ லாஸ்ட் வீக் வந்து எவ்வளோ க்ரூட் ஆயில் வந்து தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ மிச்சம் இருந்துச்சு, எவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு, எவ்வளோ சப்ளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒன்று வச்சிருப்பாங்க. நமக்கு வர ரிசல்ட் ஒன்று வரும். சரியா?
நம்ம சும்மா என்ன பண்ணலாம், இந்த கலரை வச்சு அந்த மூவ்மெண்ட் அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ இன்கேஸ் ரெட் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த டைம்ல இங்க க்ரூட் ஆயில்ல ஏதாவது ஒரு என்ட்ரி வருது, நல்ல என்ட்ரி வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அது பை சைடா செல் சைடான்னு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும்தான் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில பார்ப்போம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த டேட்டா பார்த்துக்கலாம். டேட்டா இந்த சென்ஸ் அந்த கலரை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், பெருசா இருக்குமா சிறுசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு அர்த்தம். பட் அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். பெரிய பெரிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இது வெறும் க்ரூட் ஆயிலுக்கும் நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இன்வென்டரி டேட்டா வரும். இந்த இடத்துல போய் இப்போ லாஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அந்த டைம்ல. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க அக்ரெசிவா இருக்கீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்ல அந்த கரன்சி எடுத்து நீங்க என்ன சொல்ல கரெக்டான என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு கரெக்டா சார்ட் அனலைஸ் பண்ண தெரியணும். கரெக்டா பை சைடோ செல் சைடோ இருக்கும் அப்படின்னா அது நல்ல டார்கெட் கொடுக்கும். இந்த கலர்ஸை வச்சு பார்ப்போம் இம்பாக்ட் வந்து எவ்வளவு ஜாஸ்தியா, மீன்ஸ் அந்த மூவ்மெண்ட் வந்து எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும், இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம அனாலிசிஸ் யூஸ் பண்றது மேக்ஸிமம் தான். என்எஸ்சி வெப்சைட் பார்ப்போம். அந்த என்எஸ்சியில வந்து ஒரு 2-3 டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணுவோம். அது வந்து என்ன சொல்ல அதுக்கு தனியா MWPL அந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் இருக்கு. அது வரும்போது எப்படி அனலைஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அதெல்லாம். சும்மா என்எஸ்சி இந்தியான்னு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு வெப்சைட் வரும். சாரி, ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதுல நமக்கு தேவை வந்து இந்த புது நியூ சைட் வேண்டாம், பழைய சைட்டுக்கு தான் போகணும். ஸோ அந்த குவிக் ஷேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பழைய சைட்டுக்கு பழைய சைட் இந்த சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் பார்க்கலாம்னா கரண்டா நிஃப்டி என்ன பிரைஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு காட்டும். நிஃப்டி என்ன பிரைஸ்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் பாசிட்டிவா இருக்கு இல்லை நெகட்டிவா இருக்கு. சரியா? இப்போ இங்க செக்டாரல் இண்டிசஸ் இந்த மாதிரி வரும். இதுல இந்த செக்டாரல் இண்டிசஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற செக்டார்ஸ் எல்லாம் வரும். அந்த செக்டார்ஸ்ல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பேங்க் பாசிட்டிவா இருக்கு, ஆட்டோ பாசிட்டிவா இருக்கு, ஃபினான்ஸ் பாசிட்டிவா இருக்கு. சரியா? அது மாதிரி இப்போ இதுல இப்போ நிஃப்டி 50ல இருக்க மொத்த ஸ்டாக்ஸையும் அட் டைம்ல நீங்க வாட்ச் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வாட்ச் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பாசிட்டிவா இருக்கிறதெல்லாம் மேலேயும் நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கீழே வரும். இது நிஃப்டி 50யோட ஸ்டாக் டேட்டா. சரியா? ஸோ நீங்க இதுலயும் பார்த்துக்கலாம், இல்லை இதை டவுன்லோட் பண்ணி எக்ஸல்லையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டாவை பார்த்துக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக் லிஸ்ட். ஸ்டாக் செலக்ஷனா? ஸ்டாக் செலக்ஷன் வந்து நீங்க நம்ம ட்ரெண்ட், அதாவது இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் போறதை விட ஒரே ஒரு 2 ஸ்கிரிப்ட் ஏதாவது சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த 2ல மட்டும் நீங்க இன்ட்ராடே பண்றீங்கன்னா பெட்டரா இருக்கும். டெய்லி புதுசு அது வந்து ஸ்டாக் வெயிட்டேஜை வச்சும் செக்டாரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியும் சூஸ் பண்ணுவோம். பொசிஷனலா சூஸ் பண்றதுக்கு சொல்றேன். பொசிஷனலா ஒரு ஸ்டாக்கை நீங்க நல்ல ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்கு அனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக்டார் அனலைஸ் பண்ணுவோம். செக்டார் அனலைஸ் பண்ணிட்டு அந்த செக்டார்ல இருக்க டாப் வெயிட்டேஜ் எல்லாம் பார்ப்போம். அது வந்து வெயிட்டேஜ்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு இல்லை நாளானைக்கு இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல இதை அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பொசிஷனுக்கு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றது. இன்ட்ராடேக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. இன்ட்ராடேக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கெய்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, இல்லை லூசர்ஸ்ல இருந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அங்க ப்ராப்பரா சார்ட்ல என்ட்ரி இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இப்படி போறதுல என்ன பிரச்சனைனா டெய்லி புதுசா ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றதுனால அந்த டைம்ல உட்காந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஏன் அப்படின்னா எனக்கு நீங்க கெய்னர்ஸ் பார்த்து ஒரு ஸ்டாக் போறீங்க, லாசஸ் பார்த்து ஒரு ஸ்டாக் போறீங்க அப்படின்னா அந்த மார்னிங் தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டாக் நீங்க ஏற போகுது இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த என்ன சொல்லலாம் அந்த ஸ்டாக் என்ட்ரியோ இல்லை எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டிசைட் பண்ண முடியும். இதே ரெகுலரா ஒரு ஸ்கிரிப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ HDFC நான் ரெகுலரா ட்ரேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்கிரிப்டோட கேரக்டர் தெரியும். கேரக்டர் இந்த சென்ஸ் அது ஜம்ப் ஆகுமா, இல்ல மெதுவா மூவ் ஆகுமா, இல்ல எங்க அதுக்கு சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் ஒரு 2-3 மாசம் கண்டினியூஸா ட்ரேட் பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சப்கான்சியஸ்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். சரியா? நான் ஒன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணியிருப்பேன். இதை மட்டும் நான் சும்மா மாடிஃபை பண்ணி டெய்லி மாடிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். அந்த லைன்ஸை புதுசா நான் டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தேவையில்ல. ஸோ எப்படியும் ஒரு 1 ஏற போகுது இல்லைன்னா இறங்க போகுது. HDFC மினிமம் 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்காத நாளே இல்லை.
இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, அதுல ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சாலும் போதும். ஒரு லாட்டுக்கு 500 ருபீஸ்னா நீங்க இன்ட்ராடேக்கு ஒரு 2500 3000 தான் எய்ம் பண்றீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 5 20 ரூபா 25 ரூபா மினிமம் சொல்றேன். மினிமம் 20 ருபீஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் 40-50 ருபீஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. நமக்கு அதுல தேவை 5 பாயிண்ட்ல இருந்து 10 பாயிண்ட்குள்ளதான். ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சா ஒரு 5000 ருபீஸ் ப்ராஃபிட். இல்ல சும்மா ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல வெளியே வரேன் அப்படின்னா கரெக்டான ப்ரிடிக்ஷன்ல இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு டே பைக்கான டேனா பை சைட்ல இருக்கும், அன்னைக்கு டே செல்லுக்கான டேனா செல் சைடு இருக்கும். ஸோ புது ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து 2 மாசம் 3 மாசம் வாட்ச் பண்ணுங்க. அந்த ஸ்கிரிப்டை மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்கு நம்ம தெரியாத ஸ்டாக்ல போய் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணணும். டெய்லி பண்ற ஸ்டாக்லயே நம்மளால நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ டெய்லி புதுசா ஸ்டாக் போறது அட்வைசபிளான்னு கேட்டா இல்ல. இன்ட்ராடே பண்றது ஆக்சுவலா ரிஸ்க் தான். பட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது 2 ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேற செக்டாரா இருக்கணும். ஒரே செக்டார்ல 2 ஸ்கிரிப்டா இருக்கக்கூடாது. வேற செக்டாரா இருக்கணும். விச் மீன்ஸ் பேங்க் செக்டார்ல ஒன்று சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஐடிடிஓ இல்ல எஃப்எம்சிஜி இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கலாம். இன்னொரு செக்டார்ல நீங்க இன்னொரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு டாபிக் ஏதாவது டவுட் இருக்கா சார்? மேடம், சில பேர் சொல்றாங்களா பையிங் ப்ரெஷர் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டை பார்த்து சொல்றாங்க இல்லையா, அது எப்படி பாக்குறாங்க? பையிங் ப்ரெஷர் இந்த சைன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அது உடைக்க முடியாம என்ன ஆயிட்டே இருக்கும், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல கொண்டு போறாங்க, திரும்ப என்ன பண்ண முடியல, அவங்களால முடியல, திரும்ப கீழே வருது. சரியா, திரும்ப 2வது வாட்டி போகுது, முடியல. சரியா, அடுத்து திரும்ப போகுது, முடியல. இப்ப என்னன்னா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் பையர்ஸ் போறாங்க, திரும்ப செல்லர்ஸ் பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. சரியா, இப்போ இதை உடைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம், போலாம். ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்ன்றது என்ன சொல்ல, நம்ம டெக்னிக்கல்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். பட் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்த மார்க்கெட் டச் பண்ணிட்டு கீழே வருது, அது உடைக்க முடியல அப்படின்னா அங்க பையர்ஸ் ரெடியா இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்ண முடியல, உடைக்க முடியலன்னு அர்த்தம். எப்போ உடைக்குதோ உடைச்சோன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே மேம், தேங்க்ஸ். ஹலோ மேடம், நீங்க இன்னொரு ஸ்கிரீன் காட்டுனீங்க, ஹவு டு நாட் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ். அந்த ஸ்கிரீன் இன்னொருத்தர கீழே காட்டுறீங்களா, ஸ்டாப் லாஸ் பெர்சன்டேஜ்? ஓகே, ஸோ பட் ஓகே, அது வந்து இப்போ நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்க வேணும்னா பாத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். அது வந்து எங்க வைக்கணும், எதுக்கு கீழே வைக்கணும்லாம் ரூல்ஸ் இருக்கு. அது நம்ம கிளாஸ் நடத்தும் போது சரியா? ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ கிளியரா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நாளைக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னு ஒன்று பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நாளைக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு ஒன்று பார்ப்போம். ஸோ சாரோட கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும் யூடியூப்ல. அது நீங்க டைம் இருந்தா அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம எடுக்க போற சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். சரியா, ஒரு 1/2 hour வீடியோ நினைக்கிறேன். நீங்க சும்மா போய் கூகுள்ல ட்ரேட் அச்சீவர்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு போட்டால் சாரோட வீடியோ வரும். இந்த வீடியோ இருக்கும், சும்மா ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு டிஸ்கஸ் பண்றப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க. ஓகேவா? வேற டவுட்ஸ் இல்லையா சார்? ஒண்ணு நீங்க இந்த ட்ரேட் வியூல ஒரு நிமிஷம், இது investing.comல கீழே இருந்த 3வது இதுல
சிங்க் டிராயிங் டு ஆல் சார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களான்னு தெரியல, நான் கொஞ்சம் விட்டேன். investing.comல அதனோட மீனிங் கொஞ்சம் அது மட்டும் இந்த யூஸ் பண்ற டூல்ஸ்லாம் நம்ம சொல்லிருப்போம். அப்ப அது நம்ம அதுக்கு நமக்கு இங்க அது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த டூல சொல்றீங்கன்னு தெரியல, பாக்குறேன். அந்த ஹைட் ஆல் டிராயிங் ஆல் டூல்ஸ் இருந்ததுல அதுக்கு கீழே இருக்கு. ஆமா, இது ஆக்சுவலா நமக்கு எங்கேயும் யூஸ் ஆகாது சார். சிங்க் டிராயிங் இல்ல, இது நம்ம இந்த இது என்ன சொல்ல, ஆக்சுவலா டேட்டா சிங்க் பத்தி ஏதோ கேக்குது, பட் நம்ம இது எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன டூல் எனக்கு தெரியல. ஓகே ஓகே. என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இது இல்லாம வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? இங்க போட்டிருக்கோம்ல இந்த ஃபேவரேட்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, இந்த டூல்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். மேடம் எனக்கு ஒரு டவுட், இங்க பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல மேடம், இந்த ஏபிசிடி பிளஸ் பிச் ஃபோக் அப்புறமா எலியட் வேவ், ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோமா மேடம்? வராது நமக்கு. இதுல எதுவுமே அந்த இந்த டாபிக்ஸ் எதுவுமே நமக்கு எங்க கவர் ஆகாது சார். அட்வான்ஸ் கோர்ஸ்ல சில இதெல்லாம் வரும், எலியாட், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இதெல்லாம் வரும். பட் நமக்கு இந்த பேசிக்ஸ்ல இது எதுவுமே தேவையில்லை. ஓகே மேடம், ஓகே. ஓகே, கிளியரா? மைண்ட் அப் பண்ணவா? தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். பை. தேங்க்யூ. வெரி குட்.